வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குடி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம த வீக்கஸ்ட் டைமர் பிகினர் ஜெர்னி டு பிக்கப் ட்ரஷ் அப்படிங்கிற அனிமையோட சீசன் 1ல இருக்கக்கூடிய எல்லா எபிசோடு பார்க்க போறோம். இந்த அனிமையோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விஷயம் வந்து இருக்கும். பட் நம்ம ஹீரோயின் கிட்ட மட்டும் அந்த ஒரு விஷயம் இருக்காது. அந்த ஒரு விஷயம் இந்த பொண்ணுகிட்ட இல்லாதனால இந்த பொண்ணு வந்து அவ ஊரை விட்டு அவங்க துரத்தி அடிக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணை வந்து துரத்தி அடிக்கிறது மட்டும் இல்லாம அவர் செய்யாத ஒரு குற்றத்தை வந்து அந்த பொண்ணு மேல போட்டு அந்த பொண்ணை கொல்லணும்னு வேற நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த கிராமத்துல ஒருத்தவங்க மட்டும் இந்த பொண்ணை வந்து விரும்புவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துக்கு வந்து போக சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீ சேஃபா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் இந்த பொண்ணுக்கு என்னென்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு வந்து கடைசியில் அந்த கிராமத்து மக்கள் கூட மாட்டிக்கிட்டாலா இல்லை ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த அனிமேவே. ஆக்சுவலி இந்த அனிமே வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபீல் குட் அனிமே. ஸோ எல்லாருமே வந்து மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ட்ரோலே எடுத்துட்டு இருக்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். ஒரு சின்ன பொண்ணு வந்து காட்டுக்கு நடுவில் எதையும் ஒன்று பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு துரதிருஷ்டம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்றாரு, டார்ஸ் இல்லாதவங்க இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அந்த டைட்டில் வந்து போடுறாங்க. அப்புறம் அந்த சின்ன பொண்ணை காட்டுறாங்க. ஊருக்காரங்க இந்த பொண்ணுக்கு வச்ச பேர் வந்து ஃபெமினிஷியா. ஏன் இந்த பொண்ணு பேர் இப்படி சொல்றேன்னா உங்களுக்கு லேட்டரா புரியும். அந்த பொண்ணு ஏதோ ஒரு பேக் மாதிரி வச்சிருக்கு. இல்லை 2 இல்லை ஒரு 4 பேக் வந்து வச்சிருக்கு. அந்த பேக்குள்ள எவ்வளோ பெரிய பொருள் போட்டாலும் உள்ள போய் அடைஞ்சிக்குது. ஆக்சுவலாக அது வந்து டோரிமேன் பேக் மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணும் அந்த பேக்கெல்லாம் எடுத்து அவரோட தோல்ல மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போறா. பொண்ணு மரத்துக்குள்ள ஏதோ ஓட்டையை போட்டு அதுக்குள்ள நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. ஸோ அதெல்லாம் எடுத்து பேக்குள்ள வந்து போட்டுக்கிறா. மறைஞ்சிருக்கிற இடம் எங்க வில்லேஜுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நான் வந்து ஒரு அன்வான்ட் சைல்டு. நான் என்னோட ஹாப்பினஸ் வந்து எப்போ கிவ் அப் பண்ணிட்டேன். வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே என்னைய ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கு. இந்த சீனை கட் பண்ணோடனே இங்க ஒரு ஸ்லைம் வந்து அப்படியே பிறக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல இருந்து அப்படியே கீழே விழுகுது. பொண்ணு கீழே வந்து எஞ்சிட்டு எனக்கும் அந்த ஹைடிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தா இந்த இடத்துக்கு நான் வர தேவையில்லை. இல்லை இதே மாதிரி எனக்கு பாஸ்ட் லைஃப்ல வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நினைச்சிட்டு இருக்கு. ஸ்கில்ஸை பற்றி நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நினச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அது பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதுல இருந்தால் அவளுக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்கும். ஏதோ ஒன்று கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கம்பெல்லாம் வந்து வந்து குத்துற மாதிரி வந்துருந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணுக்கு அந்த குப்பை தொட்டியிலேருந்து ஒரு கிளாத்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேப் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த மேப் வந்து என்னோட பயணத்துக்கு வந்து உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிக்குது. அண்ட் அந்த ஒரு மெடிசன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. இந்த ப்ளூ போஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கலர் மாறாமல் இருக்காமா. அப்போ அது ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அது பேக்குள்ள போட்டு எடுத்து வச்சுக்கிறா. வந்து ஒரு அன்வான்ட் சைல்டு யாரோ தூக்கி படுத்த போய் நான் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சோகமாகறா. வேற ஒருத்தர் ஸ்லைம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் வந்து கூப்பிடுறாரு. பொண்ணு அந்த ஸ்லைம் எல்லாம் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. நான் ஏன் எப்படி நினைக்கணும்? என் பாஸ்ட் லைஃப்ல இந்த மான்ஸ்டர் ஸ்லைம் எல்லாம் நான் கியூட்டா இருக்குன்னு நினைச்சிருப்பணும். இந்த அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன கால் தான். ஸோ அதனால எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கேதான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருப்பா. ஃபிமிஷியா நம்ம வந்து பிடிக்கணும். அவள் உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்ல என்னைய சாகடிக்க போகிறாங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயப்படுறா. அந்த பொண்ணு ஒரு இடத்துல தூங்கிட்டு அப்புறம் மறுபடியும் அவரோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது கெட்ட ஸ்லைம் எல்லாம் இருக்கும் தெரியுமா. இல்லை வந்து சும்மா விளையாட்டுக்காண்டி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு ஐயோ இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடுறப்போ தெரியாமல் அப்படியே தடிக்கி வந்து ஒரு மலையிலேருந்து விழுந்துடுறா. ஆனால் அவள் பேக் வந்து அந்த மரத்தோட கொப்பில் மாட்டி எப்படி வந்து தப்பிச்சிடுறா. அப்புறம் அவளுக்கு அடியப்பட்டிருக்கு. அந்த ப்ளூ போர்ஷன் இருக்குல்ல அது ஊற்றி வந்து சரி பண்ணுறா. சரியாகல. அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. அப்போ சரியாயிருது. ஸ்லைம்ஸ் எல்லாம் கியூட்டாவே இல்லை. அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த இதை வந்து ஹீல் பண்றா. இந்த சின்ன பொண்ணு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டு முன்னாடி இருந்த தண்ணியில குதிச்சு அந்த பொண்ணு கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் ஆகுறா. அவளும் உள்ள போனோடனே இதை நான் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப் அண்ட் இந்த லைஃப்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ நான் என்னை வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பயந்தா வேலைக்காகாது. என்ன நானே வந்து ஒரு பையனாக மாற்றிக்க போகிறேன். அப்போ தான் என் ஜேர்னியில் வந்து நான் எங்கேயும் மாட்டாமல் இருப்பேன். நான் பையன் மாதிரி வந்து மாறினா என் ஜேர்னியில் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் கம்மியாகும். வில்லேஜில் இருக்கிறவங்களால என்னை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு முடியெல்லாம் வெட்டிட்டு இந்த குப்பை தொட்டிலேருந்து எடுத்து அந்த பையன் ட்ரெஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா. அது எடுத்து அந்த பொண்ணை வந்து மாற்றிட்டு என்னோட பேர் வந்து இப்போ ஃபெமினேஷியா. பட் இப்போ நான் என் பேரை நான் பையனாக இருக்கிறனால ஐவி அப்படின்னு மாற்றிக்கிறேன். இதுதான் என்னோட பேர் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. இப்போ என் பேர் ஐவி. ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. பட் ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறது வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ எதுவுமே இல்லை. அதனால நான் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நினைக்கிறா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்து அவங்க வில்லேஜ்லேருந்து ஒதுக்கப்பட்டதுனால இப்போ ஏதோ ஒரு இடத்த தேடி வந்து போயிட்டு இருக்கா. ஒரு டைமில் அந்த ஒரு லீஃப் ஒன்று இருக்குல்ல, அந்த லீஃபுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்லைம் வந்து பார்க்குற அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைம் வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்கா. ஏதாவது க்யூட்டாக இருந்தாலும் ஒரு காட்டில் காளான பார்த்தோன்னே நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்லைம்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து நம்ம தொட்டக்கூடாது. அதனால இந்த பொண்ணு அது வந்து மான்ஸ்டரா இல்லை வேற ஏதோ ஒன்றா அப்படி சொல்லிட்டு அந்த புக்கில் வந்து பார்த்துட்டு இருக்கா. இது வந்து பேரே இல்லாத ஒரு ஸ்லைம். இது வந்து ரேராக தான் இருக்கும்.
இருக்கும். இந்த ஒரு ஸ்லைமை தான் வீக்கஸ்ட் ஸ்லைம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. பொண்ணு வாவ் அப்ப நீயும் என்ன மாதிரி வீக்கஸ்டா அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைம் கிட்ட வந்து கேட்கறா. வீக்கஸ்ட் ஸ்லைம் அப்படின்னு சொல்ல எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால டிசிங்கிரேட்டிங் ஸ்லைம் அப்படின்னு சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. அந்த ஸ்லைம் காத்தடிக்க அப்படியே பறந்து போய் விழுகுது எங்கேயோ. என்ன இவ்வளோ வீக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஆச்சரியப்படுறா. அப்புறம் அந்த ஸ்லைமே வந்து படுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஸ்லைம் என்னமோ ஆமா மாதிரி கவுந்து வந்துருச்சு, அதனால எந்திரிக்கவே முடியல. அந்த பொண்ணு எந்திரிக்க முடியல அப்படி சொல்லிட்டு அந்த புக் எடுத்து பாக்குறா. இந்த ஒரு வீக்கான ஸ்லைம் வந்து ஈஸியா வந்து டிசப்பியர் ஆயிருமாமா. அதுவும் ஒரு பெரிய விண்டெல்லாம் தாக்கச்சுன்னா அவ்வளவுதானாமா. ஒன்னும் இதை நான் டச் பண்ணலாமா, சரி தொட்டுதான் பார்ப்போம் அப்படி சொல்லி தொட்டு பாக்குறா. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த பொண்ணு அதை பத்தி நினைச்சு சந்தோஷப்பட அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் நீடிக்கல. ஏன்னா இந்த ஒரு ஸ்லைமோட லைஃப் ஸ்பேம் வந்து ஒரு நாள் தான் அது வந்து வாழுமாமா. லைக் அந்த ஃபிளைஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி. அப்ப நீ மறைய போறியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. இதனாலதான் இந்த ஸ்லைமை பத்தி ரேர்ன்னு சொல்றாங்க போல. அது மட்டும் இல்லாம மத்தது இந்த ஸ்லைமை பத்தி போடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த ஸ்லைம் மறுபடியும் பெரிய காத்தடிச்சு பறந்து போய் விழுந்துருது எங்கேயோ. ஸ்லைம் போய் தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும். அந்த பொண்ணு தான் போய் காப்பாத்துறா. அந்த பொண்ணும் அந்த ஸ்லைம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் என்ன சொல்ற அப்படி சொல்லி கேட்க அந்த ஸ்லைம் தலையாட்டுது. அந்த பொண்ணு எனக்கு புரியல, ஆனா எனக்கு ஒரு டவுட், நீ எதுக்கு இந்த மாதிரி விண்டு வந்தாலும் அந்த மாதிரி நேரத்துலலாம் மறையிறேன்னு எனக்கு புரியல. சரி என்னவா இருந்தாலும் சரி அந்த நேரம் வர வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட லைஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. உலகம் எப்போ இருக்குன்னு பார்த்தியா, ஹாப்பியாக இருக்கிற மக்களெல்லாம் கிரியேட் பண்ணுது, ஆனால் நம்மள மாதிரி இருக்கிற மக்களையும் கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிடுது. வில்லேஜில் எல்லாருமே 5 வயசுக்கு மேலே வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிசீவ் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு ப்ராசஸிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டார் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு 3 ஸ்டார் இருக்குது. ஏன் கடவுளுக்கு கூடயும் ஸ்டார் இருக்குன்னா பார்த்துக்கோ. ஏன் நான் ஒருத்தவங்களோட ஃப்யூச்சரை ஸ்டார்ஸ் மூலியமாக தான் டிசைட் பண்ண முடியும். நான் என்னோட 5 வயசில் ஒரு ஸ்கில் வந்து ரிசீவ் பண்ணேன். அது பேர் வந்து டைமிங் ஸ்கில். மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சு அவங்கள வின் பண்ணுற ஒரு ஸ்கில். அது வந்து ஒரு ஸ்டார்லெஸ்ஸான ஸ்கில், அதாவது எனக்கு ஸ்டாரே கிடையாது. அதனால் ஒரு சின்ன அனிமேல கூடயும் பிடிக்க முடியாது. தெரிஞ்ச உடனே என்னோட வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே நான் ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஈவன் என்னோட அப்பாவும் அம்மாவும் தான். அதனால தான் எனக்குன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஸ்லைம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனால் என்கிட்ட அவங்க கிட்ட இல்லாத ஒன்று இருக்கு, என்னோட பாஸ்ட் லைஃபோட மெமரிஸ். வந்து இந்த ஒரு வேர்ல்டுக்கு வந்து ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்லைம் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே என்னை பத்தி ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசுவாங்க, ஆனா அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். எல்லாருமே இப்படி என்னை ஒதுக்குனாலும் என்கிட்ட கைண்டா இருக்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க, ஃபோர்ச்சூன் டெல்லர். அவர் தான் என்கிட்ட கைண்டா இருப்பாரு. ஈவன் இந்த புக்ஸ் கூடயும் அவர் தான் எனக்கு தந்தார். ஸோ பழைய புக்கு தான், பட் இதில் இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப உண்மையானது. ஃபாரஸ்ட்டில் வந்து சர்வே ஆகிறதுக்கு எனக்கு இதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது அந்த ஸ்லைம் கிட்ட. நான் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த ஃபோர்ச்சூன் வந்து ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறந்தோடனே எனக்குன்னு யாருமே கிடையாது. அவர் போனதுக்கு அப்புறம் தான் என்னை எல்லாருமே கொல்ல பார்த்தாங்க. இந்த வில்லேஜோட ஹெட் அண்ட் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஸ்டார்லெஸ்ஸாக பிறந்ததான் என் தப்பு, அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன் சொல்லு, ஸ்டார்லெஸ்ஸாக இருக்கிறது அவ்வளோ கெட்ட விஷயமா? நான் அவங்கள ஒன்றுமே பண்ணல, அவங்கள ஹர்ட் கூட பண்ணல, ஆனால் என்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. உனக்கும் பாரு வித்தின் டேல வந்து டிசப்பியர் ஆகிற மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை, அது தப்பா தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. பொண்ணு கொஞ்சம் சிரிச்சுட்டு எனக்கு என்னன்னே தெரியல, உன்னை நான் மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீ தான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ மறைகிற வரைக்கும் இந்த டேவை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் விடிஞ்சிருது. அந்த பொண்ணு வந்து தூங்கிட்டா போல. பாவம் நைட்டு வந்து தூங்கிடுறா போல. அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஸ்லைம் வந்து காணோம். எங்க போன சொல்லிட்டு கவலைப்பட்டே வந்து தேடிட்டு இருக்கா. இந்த பொண்ணு நீயும் என்னை விட்டு போயிட்டியா, இந்த உலகமே இப்படிதான், அந்த உலகம் வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. லோன்லி, மறுபடியும் நான் லோன்லி ஆயிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. அந்த பொண்ணு சரி நான் கவலைப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இப்போ நான் வந்து அந்த ராயல் கேபிட்டலுக்கு வந்து போயாகணும், அந்த ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு மேப் எடுக்க மேப்புக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்லைம் தான் அந்த மேப்குள்ள வந்து இருக்கு. அந்த பொண்ணு அது வெளியே வந்தோடனே ஹே நீ டிசப்பியர் ஆகலையா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்போ நீ வந்து டிசப்பியர் ஆவ அப்படின்னு சொன்னதால பொய்யா, அந்த புக்ல சும்மா சொல்லியிருக்காங்க போல அப்படி சொல்லிட்டு அந்த புக் எடுத்து மறுபடியும் பார்க்கறா. இப்போ அந்த லிட்டில் மான்ஸ்டர் ஸ்லைம் இருக்கு தெரியுமா, அதுக்கு மேல ஒரு மேஜிக் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து க்ளோ ஆகுமாமா. மேஜிக்கை செலுத்தி அது வந்து க்ளோ ஆச்சுன்னா அந்த டெஸ்ட்ல வந்து அது பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் வந்து வைக்கலாமாமா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கறா. அந்த பொண்ணு நான் வந்து ஒரு ஸ்டார்லெஸ், பட் பரவாயில்ல நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஒரு மேஜிக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறா. அந்த ஒரு மேஜிக்கை சொல்லிக்கிட்டு அந்த ஸ்லைம் வந்து அந்த பொண்ணு வந்து தொட அந்த ஸ்லைம் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு வாவ் இதை நான் வந்து பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ இதுக்கு ஒரு பேர் வச்சாகணுமே அப்படி சொல்லிட்டு இது ப்ளூ கலர்ல இருக்கு, ப்ளூன்னு வைக்கலாமா அப்படி சொல்லிட்டு ஸ்கையை வந்து பார்க்கறா. ப்ளூ ஸ்கை, இதுவும் நல்லா இல்லையே, ப்ளூ ஸ்கை. அப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு நேம் எடுப்போம், சோரா. பேர் வந்து சோரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதோட நெத்தியில வந்து அந்த பேர் வந்து எழுதுது. வாவ் இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சந்தோஷப்படுறா. அப்புறம் அந்த பொண்ணு என் பேர் வந்து என்ன சொல்லலாம், ஃபிமினேஷன் சொல்லலாமா, வேணாம் இப்போதான் நான் என் வில்லேஜ் பேரை மாற்றிக்கிட்டு வேற பேர் வச்சுட்டேன், என் பேர் ஐவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்படியே அதே இடத்துல இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க.
எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஐவி, அதாவது ஃபிம்னேஷியா, அந்த பொண்ணு வந்து வீட்டில் இருக்கிற எலியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ பிடிச்சது அவளோட 10வது எலி. அந்த எலியை பிடிச்சி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கா. அந்த எலிகிட்ட சாரி கேட்டுட்டு என்னோட சாக்ரிஃபைஸுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதோட தோலை உரிச்சு அதை வந்து ஒரு இலைக்குள்ள வந்து போட்டு வச்சிடறா. அப்புறம் அந்த எலியை வந்து அவளோட பேக் பேக்குள்ளேயும் வச்சுக்கிறா. நம்ம ஸ்லைமும் ஹீரோயினும் லேட்டோட்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து போறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு டவுன் இருந்துச்சுன்னா அங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்காங்க. லோட்டோமி வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கா. இப்போ இவ ராயல் கேபிட்டலுக்கு வந்து போகணும். பட் அந்த மேப் வந்து டோல்வா அப்படிங்கிற வில்லேஜோட முடிஞ்சிருது. ஸோ வந்து அந்த இடத்த தேடி தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு பெரிய காத்தடிக்க அந்த ஸ்லைம் வந்து எப்படியோ பிடிச்சிடறா. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, நீ இன்னும் சாப்பிட்டு நல்லா வளரணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைம் கிட்ட வந்து அவ கேட்டுட்டு இருக்கா. ஸ்லைமும் தலையாட்ட அவனுக்கு புரிஞ்சிக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும் போது அங்கே ஏதோ வர மாதிரி இருக்கு. ஸ்லைமை தூக்கி பேக்குள்ள போட்டு அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ அவளுக்கு அடி வேற பட்டுருது. அப்புறம் அவனும் நம்ம சேஃபான இடத்துக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துறா. என்னன்னு பார்த்தா பெரிய பெரிய ஆண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து வந்திருக்கு. இந்த ஆண்ட்ஸும் யாராச்சும் கிடைப்பாங்களா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. பட் இவ வந்து அப்படியே பேசாம மரத்து மேலே உட்காந்துக்கிறா. அந்த ஆண்ட்ஸ் அப்படியே வந்து போயிருதுங்க. இந்த பொண்ணும் அப்பாடா எப்படின்னு தப்பிச்சேன் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ள எப்போ வேணா அந்த மிருகங்க நம்மளை அட்டாக் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அட்டென்ஷனோட இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. பொண்ணு அந்த ஸ்லைமை பிடிச்சிட்டு நீ கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தோணுது, கொஞ்சம் ஹெவியரா வேற இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஒருவேளை என்னோட இமேஜினேஷனாக இருக்குமோ, சரி என்னமோ இருக்கட்டும், எனக்கு அடி வேறப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ப்ளூ போர்ஷன் இருக்குல்ல அது எடுத்து அந்த பொண்ணு அவளோட ஃபேஸில் வந்து போடுறா. ஒரு ப்ளூ போர்ஷன் கலர்லெஸ் ஆனனால அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால 4-5 எடுத்து வந்து போடுறா. சில எப்படி அவள் நிறைய அதை போட்டு அவளோட ஃபேஸை வந்து ஹீல் பண்ணிடுறா. ப்ளூ போர்ஷன் நான் நிறைய வச்சிருந்தேன், காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எங்கே போட்டிருப்பேன் தெரியலையே, கீழே எங்கேயாச்சும் விழுந்துருக்குமா அப்படி சொல்லிட்டு இருக்குமா. அந்த ஸ்லைம் ஆமாமாங்குது. தேடி போகிற வில்லேஜ் இங்கே எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு மரத்தில் ஒரு போஸ்டர் பார்க்குறா. அது யாருன்னா இந்த பொண்ணு தான் வாண்டட் போஸ்டர் வந்து போட்டிருக்காங்க. பிடிச்சி தரவங்களுக்கு வந்து $500. அது பெரிய அமௌண்ட் ஆச்சு, எனக்கு எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அவங்க தரணும், நான் வில்ல மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நான் இப்போ தான் ஃபிமிஷியா இல்லையே, நான் பேரை மாற்றிட்டேனே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. இந்த மாதிரி நிறைய போஸ்டர் இருக்குது. ஸோ அந்த போஸ்டர்லாம் வந்து கடுப்பில் வந்து கிழிச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்மளோட ஸ்லைமும் ஐவியும் வந்து அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இவன் பேக்குள்ளே போக சொல்லிட்டு நல்ல வேலை நம்ம இருட்டத்துக்குள்ளே இங்கே வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அந்த உள்ளே போகிறா. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே மேஜிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே விளையாடுற சின்ன குழந்தைங்க கூடயும் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வர ஸ்கில் இருக்கு, அதனால நான் ஓடுறேன், அதுக்கு தான் சர்ச்சிங் ஸ்கில் இருக்கே, ஆனால் நீ சர்ச்சே பண்ண மாட்டேற அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பையனும். வரவரும் இவங்க ரெண்டுத்தையும் திட்ட அவங்க அம்மா உங்களுக்கு லிமிடேஷன் பவர் எல்லாமே ஜென்டிலாக தான் நீங்கள் சொல்லணும். ஆமாம் அது நான் மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவ்வளோ லிமிடேஷன் பவரா, அதை நான் கேள்வியே பல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பேக்கரியை வந்து பார்க்குறா. லாஸ்ட்டாக பிரெட் எப்போ சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கறிக்கடை வந்து பார்க்குறா. அவளும் ஆமாம்ல நான் என்னோட மீட்டை வந்து சேல் பண்ணும் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசலான்னு வந்து போகிறா. பட் அவள் வந்து அப்படியே தங்கிட்டு இருக்கா. கட்டத்தில் சரி வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்து போக அவர் என்னப்பா வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் வந்து செல் பண்ணலான்ட்டு இருக்கேன், நான் என்கிட்ட விற்க போகிறேன் காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் அந்த பேக்குள்ள மீட் வச்சிருந்தது தெரியுமா, அதை எடுத்து வந்து காட்டுறா. ஒரு அதை திறந்து பார்த்துட்டு வாவ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, தோலை வேற நல்லா உரிச்சிருக்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போல உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. சரி எவ்வளோ வச்சிருக்க எடுத்துக்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் எக்ஸ்ட்ரா 4 வச்சிருக்கா, அது வந்து அவர்கிட்ட எடுத்து கொடுக்குறா. அவர் வந்து இவளுக்கு $100 வந்து கொடுத்துருக்காரு, நான் வந்து உனக்கு $100 மில்லியன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மில்லியன்ஸா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்கிறா. சும்மா சொன்னேன், இது வந்து $100 தான், நீ குழப்பிக்காத, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எனக்கு வந்து கொடு, இங்கே நிறைய பேர் இது வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து அப்படி சந்தோஷப்படுறா. அப்புறம் அவளும் அந்த பேக்கரிக்கு வந்து போறா. அங்கே போயிட்டு எதுவும் வாங்கலாம்னு பார்க்கும்போது ஆனால் வந்து தயங்குறா. உங்களுக்கு வெளியே வந்துட்டு என்ன பாப்பா உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கு $100 வந்து இங்கே இருக்குது ஏதோ ஒன்று வேணும், $100 இந்த டேபிளில் இருக்கிற எல்லா பீஸ்லையும் ஒன்று நீ எடுத்துக்கலாம், உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உன்னோட ஹீரோயினும் அங்கேருந்து 2 பிரெட் வந்து வாங்குறா. அது வந்து என்ன ஒரு $20. ஸோ அந்த $20 வந்து அவள் கொடுக்குறா. நாங்கள் $20 மில்லியன் அப்படிங்கிற சொல்ல அவங்களும் சிரிக்கிறாங்க, நீ என்னப்பா இப்படி காமெடி பண்ணுற, சரி எங்கள் கடைக்கு வந்து வாங்கினதுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு அந்த பிரெட் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்மளோட எனக்கு இந்த ஷாப்பிங்கை பற்றியெல்லாம் சுத்தமாக நாலேஜ் கிடையாது, அவளுக்கு டால்னா கூட என்னன்னு தெரியாது. அவள் அந்த பிரெட்டை வாங்கிட்டு பயங்கர சந்தோஷத்தோட இருக்கா. ஏன்னா அவள் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட போறா. பாதியா பிச்சு ஸ்லைமுக்கு பாதியும் இவ பாதியை வச்சு சாப்பிட்றா. அவள் அதை சாப்பிட்டோன்னே அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து சாப்பிட்றாள். அந்த ஸ்லைம் வந்து பார்க்குறா, அந்த ஸ்லைம் வந்து சாப்பிடாம இருக்கு, அது வந்து அதுக்கு பிடிக்காது போல. எனக்கு தெரியும் நீ உன் உடம்பு வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது நீ நோ சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்லைம் கிட்ட வந்து பேசுறா. இங்கே பேசுறது வேற புரிய மாட்டேங்குது, நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் மறுபடியும் வந்து பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த காட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து ஒரு ட்ராஷை வந்து பார்க்குறா. அவளும் அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய போர்ஷன்ஸ் கிடைக்குது. அதில் ப்ளூ போர்ஷன் ரெட் போர்ஷன் நிறைய இருக்கு. இல்லை ப்ளூ போர்ஷன் ரெட் போர்ஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கா. எண்ணிட்டு இருக்கிற கேப்பில் அந்த ப்ளூ போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்லைம் வந்து அப்படியே சாப்பிட்டுருது. உன்னால ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்து இதை டிஸ்போஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் அதனால அது வந்து பண்ண முடியாது. இப்போ போர்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ரெட் போர்ஷன் வைக்க அதுக்கு வந்து பிடிக்கல. அண்ட் இது பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ப்ளூ கலர் வைக்க அது மட்டும் அது வந்து சாப்பிட்ருது. அப்புறம் அங்கிருந்த எல்லா ப்ளூ போர்ஷனையும் வந்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்குது. எனக்கு கொஞ்சம் வெய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கதறா.
அவள் வந்து மறுபடியும் அந்த எலிகளெல்லாம் வேட்டையாடி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. அவரும் வந்து மறுபடியும் $150 வந்து கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த கடைக்கு போகிறா. அவங்க வந்து அவளுக்கு வாங்கின பிரெட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிரெட் வேறு தந்திருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இங்கே வந்து ஜாலியாக விளாண்டுருக்கா. அவளும் இந்த வில்லேஜ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இங்கேயே வந்து நான் நிரந்தரமாக வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே கைண்டாக இருக்காங்க, நம்மளுக்கு பிரெட்டும் வேறு கிடைக்குது, ஹாப்பினஸ் தான் இதுதான், நான் வந்து அங்கே நிரந்தரமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நினைக்கிறா. மறுபடியும் அந்த வில்லேஜுக்குள்ள வந்து போகிறா. அப்போ வந்து பார்த்தா இவங்களோட வில்லேஜ் ஆட்கள் எல்லாம் அங்கே வந்து வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்து பயங்கரமாக பயந்துடுறா. ஹே பையன், அந்த பேக்குள்ள வச்சிருக்கீங்க காட்டு அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து பயந்து ஓடுறா. அந்த பையன் பற்றியே பயந்துட்டான், ஏன்னா உன்னோட ஈவல் மூஞ்சி பார்த்து அந்த பையன் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான். நான் தான் ஃபிமிஷியான்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிக்கல, நல்ல வேலை அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு ஓடிட்டு இருக்கும்போது அந்த கறிக்கடால வந்து கூப்பிடுறாரு. பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வாண்டட் போஸ்டரை பார்த்துறா. அவர் வந்துட்டு வெளியூர்லேருந்து வந்தாங்களா, அவங்களுக்கு நிறைய ரேட்ஸ் வந்து தேவைப்படுதாமா, அது வந்து பிடிச்சிட்டு வந்து கொடு, நான் உனக்கு நிறைய காசு கொடு தரேன் அப்படிங்கிற சும்மா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு ஓடிடுறா. அப்பவுமே நம்ம ஹீரோன் வந்து ஒரு இடத்துல பிரெட் வாங்குவல, அந்த இடத்துல ஒரு அந்த போஸ்டர் இருக்குது, அதை பார்த்து பயந்துடுறா. அவங்களும் உனக்கு எதுவும் வேணுமா, எனக்கு எதுவும் வேணாம், என்கிட்ட காசு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்ல, சரி நான் உனக்கு ஃப்ரீயாகவே தரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது அந்த போஸ்டர் பார்த்து மறுபடியும் பயந்துட்டு ஐயோ இந்த இடமே வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்து ஓடிடுறா. அவ்வளோ ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே கைண்டானவங்க, ஆனால் அந்த இடத்துல கூட இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைமை வந்து வெளியெடுக்கிறா. அவ்வளோ அந்த ஸ்லைம் கிட்ட நம்ம வேற எங்கேயாச்சும் போறதுக்கு பிளேஸ் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் அவ்வளோ அந்த இடத்துல அப்படியே அழுகிறா, அங்கேயே தூங்கிடுறா. அப்புறம் விடிஞ்சோடனே இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கக்கூடாது, வேற எங்கேயாச்சும் வந்து போயிடுறோம், என்னோட வாண்டட் போஸ்டர் வந்திருக்கு, அதை வச்சு நான் தான் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது 2 டைரக்ஷன் வருது. டைரக்ஷனில் போகிறது அப்படி சொல்லிட்டு அவளுக்கு வந்து தெரியல. அப்போதான் அவளுக்கு வந்து பசிக்குது, ஒருவேளை அந்த அக்கா கொடுத்ததை வாங்கியிருக்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. ஏதோ ஒரு இடத்துல வந்து தண்ணி ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டோடனே அந்த இடத்துக்கு வந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போகிறா. ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வந்து போகிறா. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பழங்களாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பறிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. நான் சாப்பிடுவா ஸ்லைம் அப்படி சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைம் வந்து தலையாட்டுது. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த, நீ வளரவே மாட்டப்பாரு, இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டா தான் வளர முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த மரத்தில் ஏறி வந்து பொறிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து போகும்போது ஒரு மரம் வந்து யாரையோ முழுகி இருக்கு. அப்படியே அந்த முழுங்கினவனை துப்ப நம்ம ஹீரோயின் வந்து பயந்துட்டு அப்படியே ஓடுறா. அந்த வேர் வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணிடுது. அவளுக்கு அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கு. பட் ஒரு இடத்துல போய் அப்படியே நின்றுறா. அவளுக்கு ஓடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மூச்சு முடி தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அவ கையில வந்து அந்த வேர் வந்து அறுத்துருக்கு. இப்போ அந்த புண்ணை ஹீல் பண்றக்காண்டி அவகிட்ட போஷன்ஸ் எதுவுமே கிடையாது, என்கிட்ட எதுவுமே இல்லையே. ஸ்லைம் அப்படியே மயக்கமாகறப்போ சோரா சோரான்னு சொல்லிட்டு அவளையே தான் வந்து பார்த்துட்டு இருக்கா. சோரா வந்து அவளோட கையை வந்து பிடிக்க, சோரா ஒரு மான்ஸ்டர் தான், இப்போ அவன் என் கையை சாப்பிட போறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஸ்லைம் வந்து அவ கையை வந்து ஒரு மாதிரி கரைக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஊரில் ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்குது. அது பையனான்னு சொல்லிட்டு பார்க்க போக இல்லை அது பொண்ணா பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வைங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது மேஷியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் தான். ஆக்சுவலி இந்த எபிசோட் வந்து ஒன்றுமே இருக்காது, ஃபஸ்ட்டே சொன்னது இந்த எபிசோட் வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அப்படியே அந்த ஃபெமிஷியா அப்படிங்கிற பொண்ணு வந்து காட்டுறாங்க. அவளும் அவங்க அப்பாக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவங்களுக்கு கீழே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஃபெமிஷியா வந்து அது வந்து அவசர அவசரமாக சாப்பிட்றா. அது தொண்டையில் அடைச்சிக்க அவங்க அப்பா மேஜிக் பண்ணி தண்ணி வர வச்சு அது வந்து குடிக்க வைக்கிறாரு. அவளை ஸ்பீடாக சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் சீக்கிரமாக வளரணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபெமிஷியா வந்து சொல்கிறா. நீ ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாக வளரணும் ஃபெமிஷியா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஃபெமிஷியா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. ஷியோட அண்ணனும் மேஜிக் இல்லாமல் அவனால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் மேஜிக் இல்லாமல் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அக்காவும் நான் சின்னதாக இருக்கும்போது எனக்கு மேஜிக் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு திட்டே இருப்பீங்க, ஆனால் இப்போ உங்கள் சின்ன பொண்ணுக்கு மட்டும் இப்படி நீங்கள் செல்லம் கொடுக்குறீங்க, எல்லாத்தோட அம்மாவும் இப்படியே தான் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவளும் வந்து சொல்கிறா. அப்புறம் அவளும் நான் உங்களுக்காக ஸ்பெஷல் ஒன்று சமைச்சிருக்கேன் வாங்க சாப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோட அம்மாவும் எல்லாருமே ஸ்டார்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, என் பொண்ணுக்கு எந்த ஸ்டார் கிடைக்க போதோ அப்படி சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. வேற அவளோட 5வது வயசு வந்து நெருங்கிட்டா அப்படிங்கிற சொல்ல, ஆமா எனக்கு பர்த்டே கிஃப்ட் வந்து கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. அவங்களும் நீ வந்து உன்னோட 5வது வயசுல பர்த்டே கிஃப்ட்டை விட பெருசு ஒன்று ரிசீவ் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் உன்னோட ஸ்கில் அண்ட் ஸ்டார், அது இருந்தால் தான் உன்னோட அடுத்த வேலை சோறுக்கே நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். உன்னோட 5வது வயசு வரைக்கும் உனக்கு எத்தனை ஸ்டார் வரப்போகுது அண்ட் உனக்கு என்ன ஸ்கில்னு சொல்லிட்டு தெரியாது, அது நம்ம பார்த்தா தெரியும், அது வந்து காட் கொடுக்கறத பொறுத்து அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோயின் அம்மாவும் அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன ஒரு ஸ்கில் வேணும் அப்படி சொல்லி கேட்க, எனக்கு டேமர் ஸ்கில் வந்து வேணும், எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு தம்சம் பண்ணி கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா. அப்புறம் அவங்கள அவ சொன்னதை பார்த்து சிரிச்சுட்டு, உன்னோட எபிலிட்டிஸ் தான் நீ என்ன வேலை பார்க்க போற அப்படி சொல்லிட்டு சூஸ் பண்ணும், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அப்ப யாரும் வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க தான். இதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இல்ல ஃபெமிஷியாவோட ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஸோ அதனால தான் அவளை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து உள்ள வராங்க. அப்புறம் ஃபெமிஷியோட சின்ன
சின்ன வயசு வந்து காட்டுறாங்க. அம்மாவும் இந்த பொண்ணு ஏதோ திடீர்னு பேசுது, எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் கிட்ட வந்து சொல்றாங்க. இப்படி ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தெல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கு இவளுக்கு மேஜிக் எபிலிட்டி வந்து கிடைக்காம போயிருமா என்னமோன்னு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. நல்ல மேஜிக்லாம் இந்த வேர்ல்ட்ல வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு ஃபெமிஷா கேட்க, ஆமா யூஸ் பண்ண முடியும். அப்ப நான் இங்க ரீகார்னேட் ஆயிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஃபெமிஷா வந்து பேசுறா. இதான் ஸ்ட்ரேஞ்சான விஷயம்னு சொல்றாங்க. ஃபோர்ச்சூன் டெல்லரும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் வந்து போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் இருக்காங்களே அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட, உன்னோட பாஸ்ட் மெமரிஸ் பத்தி எனக்கு தெரியும், நீ இதை யார்கிட்டயும் சொல்லாத, ஈவன் உங்க அம்மாட்டையும் சொல்லாத, நீ இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத அப்படிங்கிற சொல்ல சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிடுறா. அப்புறம் அப்படியே இந்த ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. ஃபோர்ச்சூன் டெல்லரும் என்னோட ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், அவ வந்து ஒரு நல்ல ஸ்கில்ஸோட வரணும் அப்படி சொல்லிட்டு வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க போல. உங்களுக்கு எத்தனை ஸ்டார் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நான் வந்து 1 ஸ்டார் தான், அதனால என்னால் அவ்வளோ தூரம்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த சின்ன பையனும் என்கிட்ட 3 ஸ்டார் இருக்குன்னு சொல்லிட்டு சீன் போட அவங்க அப்பா அவனை வந்து திட்டுறாரு. அவங்க இல்லைன்னு வச்சுக்கோ நம்மளால இன்னத்துக்கு சாப்பிட கூட முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவனை திட்டுறாரு. அப்படியே அந்த நைட்டு வந்து முடியுது. மறுநாள் வந்து இடத்துக்கு போய் ஃபெமிஷியாவோட ஸ்கில்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்டார் வந்து பார்க்க போயிருக்காங்க. நம்மளோட ஃபெமிஷியாவும் அங்கே ஒரு தண்ணி மாதிரி இருக்கு, அந்த தண்ணியை போய் வந்து அப்படியே தொட்டுட்டு வரா. அங்கே இருக்கிற ஒருத்தரும் ஒரு ப்ரேயர் மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ காட் வந்து இவருக்கு என்ன ஸ்டார் கொடுக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு காட்ட. அப்புறம் நம்மளோட ஃபெமிஷியாக்கு என்ன ஸ்கில் கிடைக்குதுன்னா அவ கேட்ட மாதிரி டேமர் ஸ்கில், பட் எத்தனை ஸ்டார்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 0 ஸ்டார் அப்படின்னு வருது. அது பார்த்தோன்னே அங்கே இருந்தவருக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து 0 ஸ்டார் வந்து கிடைச்சிருக்கும், இவள்கிட்ட வந்து ஸ்டார்லெஸ் டேமர் ஸ்கில் இருக்கு, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து புலம்பிட்டே போறாரு. இந்த ஒரு பொண்ணுனால நம்மளுக்கு வந்து எதுவும் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரும் வந்து அப்படியே புலம்பிக்கிட்டே வந்து போறாரு. நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஹீரோயினோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மட்டும் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கும், எனக்கு கிடைச்ச எல்லா குழந்தைக்குமே ஸ்டார் இருக்கு, ஆனா இவளுக்கு மட்டும் எப்படி இல்ல, ஃபேமிலியில எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்டார் இருக்கு, ஆனா இவகிட்ட மட்டும் கிடையாது, ஏன் கடவுள் எங்ககிட்ட இப்படி பண்ணணும், ஒரு வேளை இவ எனக்கு பிறக்கலையோ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்ல அவங்களோட அம்மா வந்து அப்படியே உடஞ்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஃபெமிஷியோட அண்ணன் இருக்கான் தெரியுமா, நம்ம ஃபெமிஷியோட கையை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறான். இந்த வீட்டுக்கு வந்துடாத, நீ ஸ்டார்லெஸ்ஸா இருக்க அப்படி சொல்லிட்டு வெளியே துரத்திட்டு வெளியே போனா வெளியே இருக்கிறவங்களும் இந்த பொண்ணு வந்து கள்ள தூக்கி அடிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து இவளை ஒரு எனிமி மாதிரி வந்து பாக்குறாங்க. இவளும் இதெல்லாம் தாங்க முடியாம ஒரு காட்டுக்குள்ள வந்து போயிடுறா. எனக்கு வேற பசிக்குது அப்படி சொல்லிட்டு காட்டுக்குள்ள யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம எனக்கு இனிமே வீடு கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஃபெமிஷியா வந்து யோசிக்கிறா. அப்புறம் அவளும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல ஒரு பழம் மாதிரி ஒன்று இருக்கு, இதையே பிச்சு சாப்பிட்றா. பட் அது வந்து பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கேவலமா இருக்கு. அவளும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொய்யக்குள்ள போய் உட்கார்றா. அங்க போயிட்டு அந்த கட்டைகளை வச்சு தீ எரிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணி பாக்குறா. பட் அங்க வந்து லைட்டா தீ எரியுது ஆனா அணைஞ்சிருது, மறுபடியும் லைட் எரியுது ஆனா அணைஞ்சிருது. அப்புறம் அப்படியே மைக் வர மாதிரி அப்படியே கீழே வந்துடுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃபெமிஷியாவும் முடிச்சு பாக்குறா. அங்க யாருக்கான்னு பார்த்தா அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் தான் இருக்காங்க. அவங்களும் உங்ககிட்ட இருக்கிறத வந்து லெஸ்ஸான மேஜிக் எனர்ஜி, அதையும் வந்து இப்படி தீயரிக்கையெல்லாம் யூஸ் பண்ணாத, இந்த மாதிரி தான் மைங்கி உழுதுருவேன், இதுக்கு மேலே அது யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. அவளும் அதை வாங்கி சாப்பிட்றா. அப்புறம் அந்த ஃபோர்ச்சூன் டெல்லரும் இப்போ என் கையில் இருக்கிற புக் வந்து உனக்கு கண்டிப்பாக உதவி செய்யும், அண்ட் இந்த ஒரு பேக் இதில் நீ என்ன வேணால் வச்சுக்கலாம், எவ்வளோ பெரிய பொருளை உள்ளே போட்டினாலும் அதை வந்து சின்னதாயிரும். இந்த ஒரு புக் வந்து இப்போ உனக்கு யூஸ் ஆகலைனாலும் ஃபியூச்சர் வந்து யூஸ் ஆகும் உன்னோட ஜேர்னிக்கு. அது நீ பெருசானோடனே அந்த ராயல் கேபிட்டலில் இருக்கிற டவுனுக்கு வந்து போகணும், அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே கைண்டாக இருப்பாங்க, நீ வந்து ஸ்டார்லெஸ்ஸாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, கதை நீ போகணும் அப்படி சொல்லிட்டு இந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் வந்து சொல்கிறாங்க. என்னதான் நான் ஸ்டார்லெஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் மட்டும் என்கிட்ட நல்லா இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அவளும் அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் கிட்ட எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, நீங்க மட்டும் என்னை வெறுக்க மாட்டேங்கிறீங்க, நான் ஸ்டார்லெஸ்ஸா இருக்கிறனால, உங்களும் நான் எதுக்கும் நீ வெறுக்கணும், அந்த காலத்துலலாம் ஸ்கில்ஸ் இல்லாத மக்களும் ஸ்கில்ஸ் இருக்கிற மக்களும் ஒட்டுக்கா வாழ்ந்தாங்க, பட் இப்போ நான் ஜாதி மதம் மாதிரி அந்த ஸ்டார்ஸ் இருந்தால் தான் மக்கள் வந்து ஊர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து மூட நம்பிக்கையில யோசிச்சுட்டு இருக்காங்க, பட் நான் அவங்கள மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் வந்து சொல்றாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்றாங்க. 3 வருஷம் கழிச்சு வந்து காட்டுறாங்க. மறுபடியும் இந்த இவ வந்து குப்பைக்குள்ள வந்து எதோ ஒன்று கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கேம்ப் ஃபயர் மாதிரிலாம் பண்ணி ஃபுட் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இருக்கு. அங்க யாரோ வர மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து அவங்களும் அந்த ஃபோர்ச்சூன் டெல்லருக்கு வந்து இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிட்டு போறாங்க. அவளுக்கும் ஒன்றும் புரியல என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வில்லேஜில் போய் பார்க்க அப்போதான் அந்த பொண்ணுக்கு வந்து தெரிய வருது அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர், அதாவது இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க வந்து இறந்துருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவ வந்து எங்கேயுமே கிடைக்கல, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து அவர் சொல்லும் போது அவ எங்க இருந்தாலும் விட்டுறாத அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமில்ல, ஆமா ஸ்டார்ஸ் இல்லாதவங்களாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு என்னை கொல்ல போறாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து பயந்துட்டு அந்த ஊரை விட்டு ஓடுறா. அந்த ஊருக்காரங்கிட்ட அங்க இருந்தவரும் இந்த ஃபிமினேஷனால தான் நம்மளோட ஃபோர்ச்சூன் டெல்லர் வந்து இறந்து போயிட்டாங்க, அவ கூட அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் இருந்தனால அவளோட கர்ஸ் வந்து இவங்க மேல பட்டுருச்சு, ஸோ அதனால தான் அவங்க வந்து இறந்து போனாங்க அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போய் சொல்லிட்டு இருக்கான். அவ எங்க இருந்தாலும் சரி
இந்த ஒரு வில்லேஜுக்கு வந்து மிஸ்ஃபார்ச்சூன் கொண்டு வரக்குள்ள அவளை வந்து கொன்றுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. இந்த நைட்டு வந்து நம்ம ஃபெமினேஷியா வந்து காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாருமே வந்து இவளை வந்து கொல்லணும் அப்படி சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அப்புறம் டக்குன்னு நம்மளோட ஃபெமினேஷியா வந்து தூக்கத்தில் தான் எந்திக்கிறா. அப்புறம் அந்த ஸ்லைம் வந்து பார்க்குறா. அவளோட கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அவ்வளோ பரவாயில்ல, இது சாப்பிட்டும் நான் செத்தாலும் சாகலாட்டினாலும் ஒரே மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவள் கண்ணை முடிடுறா. அப்புறம் அந்த சீனை வந்து அப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து காட்டுறாங்க. அந்த ஸ்லைம் வந்து இவளை வந்து எழுப்பிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தா அவளோட கையை வந்து அதை ஹீல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அவளும் சோரா உன்னால ஹீல் எல்லாம் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறா. அப்புறம் சோராவும் பூன்னு சொல்லிட்டு ஏதோ மாதிரி வந்து பேசுது. ஹீரோயினும் அந்த ஸ்லைம் வந்து பேசுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு உன்னால பேசக்கூடிய முடியுமா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவளும் அந்த ஸ்லைம் கிட்ட வந்து நீ தான் என்னை காப்பாத்துறேன், இப்போ நீ இல்லைன்னா நான் உயிரோட வந்து இருக்க மாட்டேன். நான் வந்து ஒரு அன்வான்ட் சைல்டு, ஸோ அதை பற்றி இனிமேல் நான் வந்து கவலையே பட மாட்டேன், ஏன்னா நீ என் கூட இருக்கீல அப்படி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. இன்னையிலேருந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்லைம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து எழுப்பிட்டு இருக்க. அவள் அது மேலே கை வைக்கிறா. மேலே கை வச்சது ஏதோ ஒரு அலாரம் கிளாக் மாதிரி அப்படியே ஆஃப் ஆயிடுது. அவ்வளோ நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அலாரம் பார்த்ததே இல்லை, இப்படி தான் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க ஸ்லைம், சரி நம்ம வந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறா. அப்புறம் நம்மளோட ஹீரோயினும் அவளுக்கு கிடைச்ச பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்றா. அப்புறம் அந்த ஸ்லைமுக்கு வந்து அந்த ப்ளூ போர்ஷன் இருக்குல்ல அது வந்து கொடுத்துருக்கா. ஹீரோயினும் சோரா நீ வந்து முன்ன பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்ட அப்படிங்கும்போது வந்து சொல்கிறா. நிறைய ப்ளூ போர்ஷன்ஸாக சாப்பிட்றதுனால நீ நல்லா வளர்ந்துக்கிட்டே போறியோ, நீ பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு வர அப்படிங்கும்போது வந்து சொல்கிறா. எதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ சாப்பிடு சோரா. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற வழியில் வந்து கொஞ்சம் மவுஸ் அந்த மாதிரிலாம் இதை வந்து ஹண்ட் பண்ணிட்டு போனதான் வேலைக்காகும். ஏன்னா இப்போ நம்ம போக போகிற லாட்டம் சிட்டியில் போய் நம்ம கொஞ்சம் ட்ரை மீட் வாங்கினா தான் நம்மளோட பயணத்துக்கு வந்து உதவியாகும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து தேடிக்கிட்டே போகிறான். ஆனால் நான் இப்படி ஹண்ட் பண்ணி காசு கொடுத்து எதோ வாங்குறதுக்கு நான் காசே இல்லாமல் வந்து அதை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றலாம், பட் அது எனக்கு பிடிக்கல, ட்ரை மீட்டே வாங்கிப்போம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஸ்லைமை பார்த்தா எல்லா போர்ஷன்ஸும் தின்னு முடிச்சுட்டு இன்னும் வேணும்னு வேற கேட்டுட்டு இருக்கு. அவளு என்கிட்ட எதுவுமே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவளும் போகிற வழியிலேயே ஒரு குப்பை தொட்டி பார்க்குறேன். அங்கே போய் ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அண்ட் போர்ஷன்ஸும் வந்து நிறைய கிடைக்குது. இந்த போர்ஷன்ஸில் ப்ளூ போர்ஷன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து அந்த ஸ்லைமுக்கு வந்து கொடுக்குற. அந்த ஸ்லைமும் சாப்பிடுது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் இருக்கிற ரெட் போர்ஷனே வந்து அது சாப்பிடுது. ஏய் சோரா நீ வந்து இந்த ரெட் போர்ஷனையும் சாப்பிடுவா அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்பட. சரி பர்பிள்ஸ் அப்படி அப்படி சொல்லி கேட்க அது சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. சரி அப்போ க்ரீன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் அது சாப்பிட மாட்டேங்குது. சரி ரெண்டுத்தையும் கலந்து கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு கொடுக்கும்போது அது ரெண்டுத்தையும் கலந்து கொடுத்தா சாப்பிட்டுக்குது. ஐயோ இது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியலையா அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அவளோட ஜேர்னியை வந்து அவள் ஸ்டார்ட் பண்ணிடுறா. ராவுலு போகிற வழியிலே நான் வந்து எப்போவுமே அலோனாக தான் வந்து ட்ராவல் பண்ணுவேன், பட் நீ கிடைச்சதில் நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன், ஏன்னா நீ என் கூட எப்போவுமே இருக்க, இனிமேல் நான் தனியாக வாழ தேவையில்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கவே. அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட் வந்து அங்கே இருக்குது. அது பார்த்தோன்னே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதைய இந்த ஒரு ஃப்ரூட் இருக்கும் தெரியுமா, அந்த ஃப்ரூட் எடுத்து வந்து பேக் பேக்கில் போட்டு வச்சுக்கிறா. கொஞ்சம் தூரம் போனோன்னே அதான் வந்து சாப்பிட்றா. அப்புறம் அப்படியே அங்கே பார்த்தோம்னா அந்த ஸ்லைம் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே காலி பண்ணி வச்சிருக்கு. அதுக்குள்ளே நீ காலி பண்ணிட்டியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுக்குறா. கொழுப்பு பிடிச்ச ஸ்லைமு இதையும் காலி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் வேறு கேட்குது. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதோ அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவள்கிட்ட இருந்த எல்லாமே முடிச்சிச்சு. சரி நீ முடிச்சிருந்தா தானே கேட்பேன், உனக்கு தூங்க வைக்கிறேன் பாரு, உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் வரியா சோரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அவளும் மரத்தில் சோரா கூட உட்காந்துட்டு அவளுக்கு ஒரு கதை வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியை வந்து நம்மளோட சோராட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கவே நம்மளோட ஹீரோயின் வந்து தூங்கிடுறா. மார்னிங் வந்து அந்த ஸ்லைம் தேவல் வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்கு. அவளும் ஐயோ உனக்கு முழுசா கதை சொல்லாமலே தூங்கிட்டேனா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. அவளும் அந்த ஒரு பேக் எடுத்து பார்க்குறா. அந்த பேக்குள்ளே பார்த்தா எந்த ஒரு போர்ஷனுமே காண, எல்லாத்தையுமே அது முழுங்கிடுச்சு. இவ்வளோ கடுப்பாகிறா. ஒரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் வச்சிருக்கா. ஸோ அந்த ட்ராப்பில் வந்து எலி மாட்டிருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே ஒரு பாம்பு வந்து மாட்டிருக்கு. அவளோட ஹீரோயினுக்கும் அவள் சின்ன பிள்ளை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்குது, அது எடுத்து வந்து அதை வந்து கவர் பண்ணுறா. அவளும் அது ஒரு மூட்டை மாதிரி பண்ணி கட்டி அதை வந்து ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு போயிடுறா. அவளுக்கு வந்து போகிற இடத்துல ஏதோ ஒரு ஸ்மெல் வந்து தப்பாப்படுது. என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் வந்து பார்க்குறா. உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு. அங்கே வந்த ஹார்ஸ் அண்ட் அங்கே இருந்த சிப்பாய்கள் எல்லாருமே வந்து செத்து கிடக்குறாங்க. அவங்களே எல்லாம் பார்த்தோன்னே எவ்வளோ பயந்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடிடுறா. போகிற இடத்துல தான் அந்த லேண்டம் அப்படிங்கிற சிட்டியை வந்து பார்க்குறா. அந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி யாராச்சுக்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்து ஒரு இடத்த பார்க்குறா. டவுன் ஹால் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அவளும் அந்த டவுன் ஹால் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்து போறா. அங்கே போனால் 2 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் சின்ன பையன் என்னவும் பேக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்க அது வந்து ஒரு ஸ்னேக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. அவன் வந்து எலிக்க வச்ச ட்ராப்ல ஒரு மான்ஸ்டர் ஸ்னேக் வந்து மாட்டிக்கிச்சு, அதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் விடுங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லணும். நம்ம வில்லேஜ் பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்ல சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லும்போது உனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுமா அதெல்லாம் எங்ககிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட்ல ஹார்ஸும் அவங்க கூட வந்த சோல்ஜர்ஸும் வந்து இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னொருத்தர் வந்துட்டு உண்மையில நான் டவுட் பண்ணல, இருந்தாலும் கேட்குறேன் அங்கே வந்து வழிப்பறி நடந்துச்சா இல்லை ஒரு மான்ஸ்டர் கொண்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வழிப்பறி இருந்துச்சுன்னா அவங்க வந்து குதிரையும் கொண்டு போயிருப்பாங்க, குதிரைங்கெல்லாம் இறந்து கிடந்துச்சு, ஸோ வந்து யாரும் வழிப்பறி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது மான்ஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவரும் மான்ஸ்டரா சரி நாங்கள் ஒரு கை பார்த்துக்குறோம், என்ன டைப் ஆஃப் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து போகிறாங்க.
அங்கிருந்த ஒருத்தவங்களும் சின்ன பையன் இங்கே வா, நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் ஒருவேளை கரெக்டாக இருந்துச்சுன்னா உனக்கு வந்து நாங்கள் ரிவார்ட் தருவோம். ஸோ அதனால அவங்க ஒரு ஷீட் வந்து தருவாங்க, அதை வாங்கி வச்சுக்கோ. அவங்க ரிவார்ட் தருவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து வாங்கி வச்சுக்கிறா. அப்புறம் அவளும் ஒரு பாம்பு ஒன்று வச்சிருந்தது தெரியுமா, அது கொண்டு போய் விற்கும் போது இது வந்து மேலே இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து 2 கிடால் தான் தந்திருப்பேன், பட் இது வந்து ஃபீமேல் ரொம்ப ரேரானது, அதனால 3 கிடால் தரேன். 3 கிடால்னா அப்போ வந்து 30 எலிகளை நான் பிடிச்சிருந்தா எனக்கு அது வந்து கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்னேக்ல எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து ஆச்சரியப்படுறா. அப்புறம் அவளும் இதை வச்சு நான் நிறைய ட்ரை மீட் வாங்க முடியும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அவள் போகிற வழியிலே மறுபடியும் ஒரு ட்ராஷ் வந்து பார்க்குறா. இந்த இடத்துக்கு போய் வந்து அவள் பார்த்தா அங்கே நிறைய மேஜிக் பேக் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறா. இங்கே இந்த ஸ்லைமும் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ்வளோ இந்த பேக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய்க்கணும், எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியல, நிறைய இருக்குது. அப்போ மேஜிக் பேக்குள்ளே இன்னொரு மேஜிக் பேக்கை போடுவோம் அப்படி சொல்லிட்டு போட அது வந்து உள்ளே போயிடுது. சரி அதுக்குள்ளே இன்னொன்று போடுவோம் அப்படி சொல்லிட்டு போட உள்ளே போக மாட்டேங்குது. இவ்வளோ மேஜிக் பேக் எடுத்து ஒரு மேஜிக் பேக்குள்ளே போட்டு அந்த மேஜிக் பேக்கை இன்னொரு மேஜிக் பேக்குள்ளே போட்டால் போகாதோ அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. எல்லா பொருளையும் எடுத்து ஒரே ஒரு மேஜிக் பேக்குள்ளே போட்டு இப்படி போனால் நல்லா வெயிட்டாக இருக்கும், இதை நான் வேறு வழி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. அவ்வளோ ஒரு ஐடியா யோசிக்கிறா. எல்லா பேக்கையும் எம்டி பண்ணிட்டு ஒரே ஒரு பேக்குள்ளே எல்லா பேக்கையும் போட்டலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிடுது. அவ அந்த மேஜிக் பேக்கை எடுத்துட்டு அந்த டவுனுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடறா. போகிற வழியிலே அந்த ஒரு சோல்ஜர் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவர் வந்து இவளை பார்த்துட்டு சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் தான், ஸோ அதனால டவுன் ஹாலுக்கு போய் உன்னோட ரிவார்டை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆபத்தான மான்ஸ்டர் அங்கே இருந்தது, ஸோ அதனால இந்த டவுன்லேயே வந்து எங்கேயும் போயிடுறது அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோயினும் ஓகேன்றா. அவளும் ரிவார்டு வாங்க போக அங்கே வந்து அந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அவன் மேஜிக் பேக்குள்ளே தேடி பார்க்க மேஜிக் பேக்குள்ள வந்து நிறைய மேஜிக் பேக்காக வருது, பட் அதுக்குள்ள வந்து டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்றா. அங்கே அவளுக்கு ஒரு சில்வர் கிடால் வந்து கொடுக்குறாங்க. அது எதுக்கு ஈக்குவல்னா ஒரு 50 எலிக்கு வந்து ஈக்குவல் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அண்ட் 2 கோல்டு காயின்ஸ் வந்து தராங்க. அப்போ 2 கோல்டு காயின்னா 200 கிடால்ஸ் வருமே. இப்போ அப்படி இப்படின்னு பார்த்தா இப்போ என்கிட்ட வந்து 280 கிடால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினும் அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போகும்போது அவங்களும் சின்ன பையன் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்க அந்த பேக்கில் யார் எடுத்துகிட்டு போவா, ஐயோ அதையும் மறந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் இருக்கிறவங்களாம் அந்த பையனை பாரு எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இன்னைக்கு ஒரு நைட் வந்து இந்த ஒரு வில்லேஜில் தான் வந்து தங்க போகிறா. ஏன்னா அங்கே மான்ஸ்டர் ஹண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால தான் இவ்வளோ அந்த போர்ஷன் எடுத்து ஸ்லைமுக்கு கொடுக்க அதுவும் வந்து ஜாலியாக சாப்பிடுது. அண்ட் இவ்வளவு கொண்டு வந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம இந்த ஒரு வில்லேஜ்லேருந்து அந்த மான்ஸ்டர் ஹண்ட் முடிகிற வரையும் வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம லட்டாமி வில்லேஜ் அதுக்கு தான் போகணும், அது கொஞ்சம் பெரிய இடம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அவ்வளோ சரி நம்மளுக்கு என்ன நம்ம பயணத்தை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அப்படி இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோன் வந்து காட்டில் வச்ச ஒரு ட்ராப்பை வந்து ஏதோ ஒன்று வந்து உடச்சு விட்ருக்கு. அவ்வளோ நான் வந்து லேட்டம் வில்லேஜில் கிடைச்ச காசை வச்சு கொஞ்ச நாள் வந்து நல்லா இருக்கலாம், பட் நான் வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணுற மாதிரி எனக்கு இன்னும் நிறைய மணி தேவைப்படுது, அதுக்கு நான் வந்து எலிகளை பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கவே அந்த ஸ்லைம் வந்து எங்கேயோ ஓட ஆரம்பிச்சிருது. அவ்வளோ ஏதோ ஒரு பிளட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி பார்க்க அங்கே போய் பார்த்தோம்னா ஏதோ ஒரு உல்ஃப் மாதிரி ஒன்று இறந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அவளோட கையில் இருக்கிற புக் எடுத்து அது எந்த மாதிரி மிருகம் அப்படி சொல்லிட்டு பார்க்க அது வந்து கொஞ்சம் ரேரான அது மட்டும் இல்லாமல் ஆபத்தான மிருகமாமா. ஆனால் அது வந்து இப்போ உயிரோடு இருக்குது, பட் வீக்காக இருக்குது. இப்படியே விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து செத்துரும். அப்புறம் அவள் வந்துட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ வந்து நீ ஏதோ ஒன்று பண்ணிடுவான்னு பயமாக இருக்குது, சமாளிக்கிறதுக்கு 4 அட்வென்ச்சர்ஸ் வேணும், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஸ்லைம் வந்து இதை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் பண்ண வேணாம்னு சொல்கிறா, பட் இருந்தாலும் அது காயத்தில் இருக்கிறதுனால விட்டுறா, அது அப்படியே ஹீல் ஆகுது. இந்த ஸ்லைம் வந்து அதை முழுசாக ஹீல் பண்ணி விட்டுருது. நம்ம ஹீரோயினும் அதை வந்து இவளை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து பயப்படுறா, பட் அது வந்து இவளை வந்து கொஞ்சுது. அப்புறம் நம்ம ஹீரோயினும் நீ வந்து ஆபத்தானவன் இல்லையா, நீ பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த அனிமலை பார்த்து வந்து சொல்கிறா. ஸ்லைமை காட்டுறாங்க. ஸ்லைமோட நெத்திலேருந்து அந்த ஒரு மார்க் ஒன்று வந்துருக்கும் தெரியுமா, அந்த மார்க்கை வந்து காணும். இப்போ என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு வேற கிடைச்சிட்டான், அடக்கிற அளவுக்கு என்கிட்ட மேஜிக் எனர்ஜி எல்லாம் எதுவும் கிடையாது, இப்போ நான் வந்து உனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு செயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து ஒரு பேர் வைக்கிறா. அது என்னன்னா ஸ்கைக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜில் ஒரு பேரா, என் பேர் வந்து ஐவி அண்ட் இதுதான் ஜோரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பயணத்தை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போகிற வழியிலேயே மனுஷங்களோட சென்ஸ் வந்து பட ஸ்லைமை வந்து பேக்குள்ளே போக சொல்லிடுறா. அண்ட் நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது வந்து நான் போய் மறைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புல்லுக்குள்ள வந்து போய் மறைஞ்சிக்குது. வில்லேஜ்லேருந்து வர வரைக்கும் இவன் இங்கே தான் இருப்பான் போல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு அந்த வில்லேஜுக்கு வந்து போகிறான். அப்போ அங்கேருந்த காட்ஸை பார்த்தா அவன் அப்படியே பயந்துட்டு நிற்க பின்னாடி இருந்தவர் என்ன பாப்பா இப்படி பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாடி போகிறாரு. அங்கே நின்ன கார்டும் நில்லுப்பா, வில்லேஜுக்கு நீ எதுக்கு வர அப்படி சொல்லி அந்த கார்டு கேட்க இல்லை என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் பேர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஜிலோட் நீங்கள் யாருமே கிடையாது, இல்லை அவன் பேர் வேற என்னமோ சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு மாற்றி பேர் சொல்ல அவர் வந்து இவனை பிடிச்சி செக் பண்ணி பார்க்குறாரு. மேஜிக் பேக் ஃபுல்லாமே ஒரு பீர் பாட்டில் வச்சிருக்கான். அவர் அதை பார்த்தோன்னே இவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி போடுங்க அப்படி சொல்லிட்டு வந்து இருந்த சிப்பாய் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கே ஒருத்தர் வராரு,
இவனை இப்படி நீ ஹேண்டில் பண்ணக்கூடாது, ஈவன் அவன் வந்து கிரிமினலாக இருந்தாலும் ஆமாம் அவனை அப்படியே சோறு போட்டு கொஞ்சனும் பாருங்க அப்படி சொல்லிட்டு இவன் சொல்ல அவர் சிரிச்சுக்கிட்டே சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோனும் ஐயோ நம்ம சோறாவை பார்த்து எதுவும் நினச்சிப்பாங்களோ, இங்கேருந்து ஓடிடுமா, சரி இப்போ நம்ம ஓடுனோம்னா நம்மளை கெட்டவங்க நினச்சிப்பாங்க, நம்ம போய் என்ன நடந்தாலும் பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு போகும்போது என்ன இல்லை நான் இங்கே பார்த்ததே இல்லையா அப்படிங்கும்போது சொல்லும்போது இல்லை அப்படி அப்படிங்கும்போது அவர் அப்படியே இவளை பார்த்து மறைக்கிறாங்க. பின்னாடி பாரு உன் பக்கத்தில் பூச்சி அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்ல அவர் அந்த பூச்சி துரத்தி விட்டு நல்ல வேலை நீ சொன்ன அப்படிங்கும்போது சொல்கிறாரு. இல்லைடா சின்ன பையன் எங்கேருந்து வந்திருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது நான் வந்து லோட்டம் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோயினும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் தனியாக வந்தியா அப்படி சொல்லிட்டு இவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. இந்த லாட்டோமி வில்லேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டீடு அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரியே அட்வென்ச்சர் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த இடம் பிடிக்கும், அதனால நீ உள்ளே போ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்றாங்க. அவரோட ஹீரோயின் வர இந்த டவுன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறேன். அவ்வளோ ஒரு கறி கடைக்கு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு மவுசெல்லாம் பிடிச்சி தந்தா எனக்கு எதுவும் ரிவார்ட் தருவீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளோ எலியெல்லாம் விலை கம்மி தான், பட் ஒரு வைல்டு பீஜ் ஒன்று இருக்குது, அதை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உனக்கு நிறைய காசு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நைட்டு வந்து போயிடாத, பகலில் போனினாலும் நோனோஷி அப்படிங்கிற ஒரு வைல்டு அனிமல் இருக்கும், அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரை மீட் இருக்குது, ஸோ அதை வந்து வாங்கிட்டு போகிறா. அவ்வளோ இந்த வில்லேஜில் தான் எனக்கு தூங்கணும், ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் தான் அந்த விலங்கு இருக்கே அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்த போய் பார்க்க அங்கே அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் தங்குற இடம் இருக்குது. இப்போ அந்த இடத்துல தான் இவ்வளோ போய் தங்க போகிறா. அங்கே ஒரு கார் நிற்க ஐயோ இவர் என்ன ஸ்கேரியாக இருக்காரு பார்க்குறக்கு, நம்ம போய் பேசுவோம் அப்படி சொல்லிட்டு பேசுகிறா. சின்ன பையன் நீ தனியாக தான் வந்தியா? ஆமாம் தனியாக வந்தேன். சரி இந்த கார்டு வச்சுக்கோ, வந்து ஒரு டிக்கெட் மாதிரி இதை பத்திரமா வச்சுக்கோ. சரி உங்களுக்கு நான் எவ்வளோ காசு தரணும்? காசில் எது தர தேவையில்ல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்மளோட ஹீரோயினும் போய் அங்கே ஒரு மேட்டை விரிச்சிட்டு ஜாலியாக அப்படியே படுத்துட்டு இருக்க. இங்கே எல்லாருமே டென்ட்டு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஸோ நம்மளும் ஒரு டென்ட் வந்து வாங்கணும். அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே இப்படி தான் டென்ட் போட்டு வாழுவாங்க போல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் டென்ட் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு வர அங்கே அந்த கார்டு வந்து இவளை வந்து பயன்படுத்திடுறாரு. இப்படியெல்லாம் சின்ன பொண்ணுங்களை பயன்படுத்தாது அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறாரு. சரி எதுக்கு நீ வந்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் டென்ட் வாங்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்கிறேன். அவரு என் பேர் வந்து ஒக்டோ, இவர் பேர் வந்து வேலி. ஸோ இப்போ நீ டென்ட்டு தானே வாங்க போகிறேன், நான் வந்து ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஹீரோனை ஒரு மாதிரி ரஃபாக ஹேண்டில் பண்ண வேலி வந்துட்டு இவன் வந்து இப்படி தான் கொஞ்சம் ரஃபாக இருப்பான், ஆனால் நல்ல பையன் அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினை வந்து ஒரு குடோனுக்குள்ள வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து ஒரு டென்ட் வேணும், இந்த பொண்ணு வந்து லட்டாமி வில்லேஜ்லேருந்து வருது, ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஒக்டா வந்து கேட்க ஓ அப்படியா சரி பார்த்து பண்ணி விட்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு. அந்த தாத்தா வந்துட்டு இங்கே வந்து நிறைய செகண்ட் ஹேண்ட் மாடல்ஸ் இருக்குது, ஸோ உனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க என்னோட ஹீரோயின் வந்து அங்கே பேசுறதுக்கே தயங்குறா. அவங்களும் வந்துட்டு பேசுறதுக்கெல்லாம் தயங்காத, என்ன ஒரு பட்ஜெட்டில் வேணும் அப்படி சொல்லி கேட்க சில்வர் காயின் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல சில்வர் காயினால வச்சிருக்கியா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஹீரோயினும் அப்போ அது பத்தாதா, சரி நான் கோல்டு காயின் 2 தரேன், கோல்டு காயின் வச்சிருக்கியா அப்படி சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. எப்படி உனக்கு இத்தனை மணி அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம வில்லேஜில் நடந்த ஒரு ஃபாரஸ்ட் ஆக்சிடென்ட் இருக்குல்ல அதை பற்றி நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, அதனால தான் அவளுக்கு காசு கிடச்சிச்சு அப்படின்னு வர சொல்கிறா. அவங்களும் அந்த ஒரு சில்வர் காயினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டென்ட் வந்து கொடுக்குறாங்க. அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு மார்க் வந்து வர பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இருக்குது. ஸோ நம்மளோட ஹீரோயின் வந்து அந்த சில்வர் காயினை வந்து கொடுக்குறா. ஹீரோயின் அந்த தாத்தாக்கு சில்வர் காயின் கொடுக்க அவர் வந்துட்டு இதில் மார்க் ஒன்று வச்சுக்கோ, அப்போ தான் இது வந்து உன்னோடதுன்னு சொல்லி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினை வந்து சோரா அப்படின்ற ஒரு பேர் எழுதுறா. அவ்வளோ நான் எப்படி எழுதலாம் படிக்கலாம் ஆரம்பித்தேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆமாம் என் பாஸ்ட் லைஃப் தான் ஒன்று இருக்கே அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அப்புறம் அந்த தாத்தாவும் இன்னொரு பேக் வந்து கொடுக்குறாரு, அதாவது மேஜிக் பேக். இதை வந்து காசெல்லாம் போட்டு வச்சுக்கலாமாமா, எந்த ஒரு வழிப்பறி பண்ணுறவங்களாலையும் பிடுங்க முடியாதாம்மா காசெல்லாம். அப்புறம் நம்ம ஹீரோயினை நம்மளோட ஒக்டாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன், எதுக்குன்னா டென்ட் வாங்கி கொடுத்ததுக்காண்டி தான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போய் அந்த டென்ட் எல்லாம் வாங்கி ஜாலியாக வந்து போடுறா. இந்த டென்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து போய் பார்க்குறா. அந்த டென்ட் வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த நம்ம சோராவை வந்து வெளியெடுத்து விட்றா. நம்மளோட சோராவுக்கு வந்து இந்த டென்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவளும் நான் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கெல்லாம் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அப்புறம் அவளும் பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் இது நம்மளோட வீடு, நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த சோரா அப்படிங்கிற ஸ்லைம் கிட்ட வந்து சொல்கிறா. அவளும் அந்த டென்ட்லேருந்து வெளியே வர அங்கிருந்த ஒரு 3 அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே இவகிட்ட வந்துட்டு அந்த டென்ட் எங்களோடது, நீ திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் அந்த பேக்குள்ளே பார்த்துட்டு இதென்னது, இது பார்க்குறக்கே புதுசாக இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைமை பார்த்து வந்து கேட்குறாங்க. அவளும் இதெல்லாம் என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே இருந்தவங்களும் நீ போய் சொல்கிற அப்படி சொல்லிட்டு இந்த டென்த் வந்து எங்களோடது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நேரத்தில் தான் அங்கே நம்ம ஒக்டா வராரு. அவர் வந்துட்டு அந்த பையன் மேலே யாராச்சும் கையை வச்சிங்க அவங்க கையை உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்தவங்களும் இவன் வந்து என் டென்ட்டை திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த டென்ட்டை வாங்கி கொடுத்ததே நான் தான் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. இந்த பையன் மேலே இனிமேல் கை வைக்கிறத பார்த்தேன், அவ்வளோதான், அந்த டென்ட்டு உங்களோடதுன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் இதை வந்து முன்னாடியே வச்சிருந்தேன், இவன் தான் வந்து திருடி இருக்கான் அப்படி சொல்லும்போது அதுக்கு அடையாளம் காட்டுங்க அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. ஆளை விடுங்கடா சாமி அப்படி சொல்லிட்டு இவனுங்களாம் ஓட பார்க்க அவர் வந்துட்டு இவனுங்களை அப்படிங்கடா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்த கார்ட்ஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்டுறாரு. அப்புறம் அங்கிருந்த கார்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த பிரச்சனை பண்ணானுங்களே அவனுங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி அட்வென்ச்சர் டைமில் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம் தான், இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே நம்மளோட ஹீரோனும் நைட்டு வந்து அந்த அவளும் இவளுக்கு வந்து ரிவார்டாக ஒரு புது ப்ளூ போஷன் வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் இவ வந்து டென்ட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த
ஸ்லைம் இருக்குல்ல, எனக்கு இந்த பழைய போர்ஷன்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு புதுசாக வேணும் அப்படி சொல்லி கேட்க, என்கிட்ட இருக்குது இது ஒன்று தான், நான் வந்து அடிபட்டுச்சுன்னா இதை வச்சு தான் நான் ஹீல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அந்த ஸ்லைம் அதெல்லாம் எனக்கு தெரியாது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்த இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. அங்கே போல நம்மளோட ஐவி அந்த டென்ட்டுக்குள்ளேருந்து எந்திச்சு வர அங்கே இருந்த காட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட ஐவி வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லா காட்ஸுக்குமே நம்மளோட ஐவி பேரை வந்து தெரிஞ்சிருக்கு. அவளும் எப்படி இவங்களுக்கெல்லாம் என் பேர் தெரியும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இப்படி தெரிஞ்ச ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே காட்டுக்குள்ளே காட்டுறாங்க. வச்சிருந்த ட்ராப்பை மறுபடியும் ஏதோ ஒரு விலங்கு வந்து உடச்சுட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஒரு மிருகம் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதுதான் நம்மளோட ஹீரோனோட பெட். அது வந்து அவளுக்காக நிறைய ரேபிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு தான் கொண்டு வந்தே அப்படி சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அப்புறம் எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்தா 9 தானே இருக்குதுல்ல, இதை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு நதி பக்கமாக உட்காந்து அதோட தோலை இருக்கு தெரியுமா, அதெல்லாம் உரிச்சு முடிச்சிட்டா. ஸோ இப்போ போய் அது விற்கிறது நம்ம ஹீரோனோட வேலை. அதனால அந்த ஸ்லைம் வந்து எழுப்பி வந்து கூட்டிட்டு போறா. நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட, அது மட்டும் இல்லாம நீ வந்து டிசப்பேர் வேணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த ஒரு மீட் இருக்கு தெரியுமா, அது போய் கடையில கொடுக்குற. அவங்களும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வீட்டில் வந்து எங்கேயுமே அடிப்படல, நீ வந்து ட்ராப் வச்சு தான் உண்மையிலுமே பிடிச்சி அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ட்ராப் வச்சு பிடிச்சிருந்தா இந்த கயிறு அடையாளம்லாம் இருக்கும், நீ ஏதோ வேற வச்சு பிடிச்சிருக்க, பட் அது சீக்கிரட்டாக வச்சுட்டு இருக்க, பரவாயில்ல உனக்காக நான் காசு தரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து காசு தராங்க. மொத்தமாக $855 வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து தந்திருக்காங்க. ஹீரோயினும் சீலுக்கு தான் வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஐவி நில்லு அப்படி சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் வந்து சொல்றாரு. காசெல்லாம் வச்சிருக்க, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறாரு. நம்ம ஹீரோ நான் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறா. எல்லாத்துக்குமே நான் யாருன்னு தெரியுது, இது வந்து ஆபத்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த வேலி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் வந்து வந்துடுறாரு. ஏன் இங்கே ஒழிச்சிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது பற்றி எப்படி எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த ஒக்டோ சொல்லியிருப்பான், எல்லா சோல்ஜர்ஸ் கிட்டையும் நீ வந்து பார்த்துக்க சொல்லியிருப்பான், நான் வந்து யார் எது பண்ணாமல் பார்த்துக்க சொல்லியிருந்திருப்பான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த வேலி அப்படிங்கிறவர் வந்து சரி நான் போயிட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. அப்புறம் போகிற வழியிலே நம்ம ஐவி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவளும் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்பவே கைண்டாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட் வந்து அங்கே பார்க்குறா. வந்து என் கையால் பொறிச்சது, அதனால தான் இந்த ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும் போது இது லாட்டோமி வில்லேஜில் இருந்தால் பிடிச்சிட்டு வந்தீங்க, ஆமாம் இது அங்கே இருந்தால் பிடிச்சிட்டு வந்தேன். பட் அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் வந்து இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே வந்து ரேர் ஆயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா அவங்க தான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. குறிப்பாக அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் தான் இந்த ஜோரோ ஃப்ரூட் அப்படிங்கிற ஃப்ரூட் வந்து விளைப்பாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் இது வந்து அவங்களால விளைக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு ஃப்ரூட் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். ஆனால் அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு மெடிசனுமே அவங்க கொடுக்கல, அதனாலே வந்து அவங்க இறந்து போனாங்க. பட் அந்த ஊரில் வந்து ஒரு ஹெட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்டார்லெஸ்ஸான பொண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே எல்லா பள்ளியும் போட்டாங்க. அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் இறந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சங்கட்டமாகறா. லாட்டோமி வில்லேஜில் இந்த ஒரு ஃப்ரூட் விளையாதனால அந்த ஒரு வில்லேஜ் வந்து பயங்கர நஷ்டத்தில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அங்கே சாப்பாடு கூட யாருக்கும் கிடைக்கல. அந்த ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. அப்படிதான் நீயும் வந்தியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஆமா அப்படிங்கிறா. அங்கே இருந்தவர் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ரூட் ஒன்று இருக்கு தெரியுமா, அதை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரூட் எடுத்துட்டு டென்ட்டுக்கு வந்துட்டு அதுவே வந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த ஃப்ரூட்டை நான் லாஸ்ட்டாக வந்து எங்கள் அம்மா அப்பா அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர் கூட தான் சாப்பிட்ருக்கேன், அவங்க நினச்சி நான் கொஞ்சம் கவலைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன். இங்கே வந்து யாருமே என் ஃபேமிலி மாதிரி கிடையாது, எல்லாருமே என்கிட்ட கைண்டாக தான் இருக்காங்க. அந்த ஒக்டோ அவங்களாம் என்கிட்ட கைண்டாக தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ரூட் எடுத்து நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட்றா. அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்களே ராயல் கேபிட்டலுக்கு போக சொல்லி, அதை வந்து நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. அது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு வேறு சொல்கிறா. அப்படி அந்த சீனை கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி டென்ட் விட்டு வெளியே வந்துட்டு அந்த காட்ஸ் கிட்டலாம் நல்லா ஜாலியாக பேசுகிறா. எப்பயும் போல் பயந்து ஓடாமல் பதில் சொல்லி ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஒரு ட்ராப் ஒன்று இருக்குது தெரியுமா, வந்து எந்த ஒரு விலங்கு வந்து கலைக்காத மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த ட்ராப் வந்து செட் பண்ணி வைக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோனும் எல்லா ட்ராப்பையும் செட் பண்ணியாச்சு. வந்து அந்த அனிமல்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரும் வந்து வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா டென்ட்டுக்கு வந்து சண்டை போட்டிருப்பானுங்களே அவனும் கூட இருந்த ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இவனுங்க 2 பேரும் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்திருப்பானுங்க. அப்புறம் அவனுக்கு 2 பேரும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேக்குள்ள என்ன இருக்கு அதை காட்டு, அந்த ஸ்லைம் எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அது என் ஃப்ரெண்டு நான் தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. தரலைனா பின்னாடி ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்ப்பேன் அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்த விட்டு பயந்து அப்படியே ஓடுறா. அந்த ஒரு சமயத்தில் வந்து அவங்க 2 பேரும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக துரத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட ட்ராப்ல வந்து அவன் வந்து மாட்டிக்கிறான். அப்படியே இவங்க 2 பேர் வந்து நம்ம ஹீரோயின் எப்படியே பிடிச்சிடுறாங்க. பக்கத்துல இருந்த பொண்ணு ஏதோ ஒன்று பார்த்து பயப்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு உல்ஃப் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, அதான் அந்த உல்ஃப் வந்து இவங்க 2 வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி அடிச்சு போட்டுருது. நம்ம ஹீரோயின் என்னை சேவ் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த விலங்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, அப்புறம் யாரும் அங்கே வந்து வர மாதிரி இருக்கு. வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒக்டோ தான். என்னாச்சு இங்கே சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வந்தோம், நீ நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கேன், இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட சொல்றா. அப்புறம் அப்படின்னு சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. எங்களுக்கு இதே வேலை தான், அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அதில் எங்கே இருக்காங்களா பார்த்து உங்ககிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பிடுங்குறதே அவங்களோட வேலையே. பரவாயில்ல அவனுங்களை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சாச்சு. அப்புறம் அவரும் ஆக்சுவலாக அவனுங்க விட்டுருந்தா அவனை மர்டர் பண்ணியிருப்பானுங்க, பட் நீ எப்படியே தப்பிச்சிட்ட. ஆனால்
உன்னை நான் இங்கே கூட்டுறதுக்கு காரணம் என்னன்னா வந்து அவங்க 2 பேத்தையும் பிடிச்சி கொடுத்தில, அதனால உனக்கு ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும், அது போய் நம்ம வாங்கிக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவங்களும் போய் வாங்குறாங்க. ஹீரோனுக்கு வந்து எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா அவனுக்கு பிடிச்சி கொடுத்ததுனால $5,800 வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒக்டோவும் அந்த காசை நம்மளோட ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இது வந்து உங்ககிட்ட இருக்கிறது நல்லது கிடையாது, நம்ம போய் அந்த பேங்க்ல டெபாசிட் பண்றது நல்லது. அது இப்போ அந்த பேங்க் மாதிரி ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல போய் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு இதில் கை வைக்க சொல்லும்போது நம்ம ஹீரோயினை வைக்கிறா. அவ பேர் ஐவினும் அண்ட் 9 வயசு ஆக போகுதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அவரும் உனக்கு 9 வயசு ஆக போதா, நான் 6 வயசு இருக்குன்னு நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்மளோட ஐவி வந்து அதை கொண்டு போய் அந்த பேங்க்ல வந்து கொடுத்துட்றா. அதை அவங்களும் எடுத்து சேஃபா வந்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒக்டோவும் இந்த வில்லேஜ்ல இருந்து நீ போகும்போது அந்த மணியை வந்து நீ வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்புறம் நம்மளோட வேலி இருக்குல்ல, கேப்டன் நீ என்கிட்ட சொல்லாம எங்க போன அப்படி சொல்லிட்டு வந்து கோவப்படுறாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து அப்படி நடந்து போறாங்க. அதில் நம்ம ஒக்டோ வந்துட்டு இன்னைக்கு நம்ம சேர்ந்து வந்து சாப்பிடுவோமா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறாரு. ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஐவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த நோனோஷி அப்படிங்கிற ஒரு விலங்கு இருக்குல்ல, அதை இப்போ வந்து சாப்பிட போறாங்களாமா. அவங்களும் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நோபெரி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்றாங்க. அப்புறம் 10 நோனோஷி அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. 10 எனக்கு 10 வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா. பையன் சாப்பிட்றா அப்படி சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அங்கே சமைக்கிறவங்களும் என்கிட்ட 4 ஸ்டார் இருக்கு, அதனால நான் நல்லா சமைப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து 2 பேர்த்த பிடிச்சோம்ல, அவனுக்கிட்ட வந்து ஸ்ப்ரிண்டிங் ஸ்கில் வந்துருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அவங்களும் இவ்வளோ பேசினமே நம்மளோட ஐவி ஸ்கில் என்னன்னு கேட்காம போயிட்டோமே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஐவி வந்து ஒரு மாதிரி ஆகிறா. பரவாயில்ல வெக்கப்படாது, என்ன ஸ்கில்னு சொல்லு, என்கிட்ட டைமர் ஸ்கில் இருக்குது, எத்தனை ஸ்டார் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சோகமாகறா. சொல்ல தயங்குறா அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஒக்டோவும் வேலையும் பரவாயில்ல அதை நீ எங்ககிட்ட சொல்ல தேவையில்ல, இங்கே நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய ஸ்டார் இருக்குது, அவ்வளோ ஸ்டார் இருந்தாலும் அவங்கள வேஸ்ட்டாக தான் இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு கீழே தான் எப்பவுமே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஈவன் 1 ஸ்டார் வச்சிருக்கவங்க கூடயும் நிறைய விஷயம் வந்து பண்ணுறாங்க, நீ வந்து உன்னோட விஷயத்த வந்து ப்ரௌடாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னோட ஹீரோனும் என்கிட்ட அந்த 1 ஸ்டார் கூட இல்லை, அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அப்புறம் அப்படியே விடிஞ்சது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த வில்லேஜை லீவ் பண்ணிட்டு அவளோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ண போகிறா. அவளும் நான் ஃபோர்ச்சூன் டெல்லர் சொன்ன மாதிரி அந்த ராயல் கேபிட்டலுக்கு வந்து போகணும். இப்போ நான் போகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒக்டோ கிட்ட சொல்ல, யாராச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணால் நான் ஒக்டோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி யாருமே உங்க பக்கம் நெருங்க மாட்டாங்க அப்படி சொல்லிடுறான். அப்புறம் நம்மளோட ஹீரோனும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து போயிடுறா. அப்புறம் அவனும் இங்கே மறுபடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் கண்டிப்பாக வருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு போகிறான். அவ்வளோ நான் எல்லா அட்வென்ச்சர் கில்டையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், இந்த பொண்ணோட பேர் கிடையவே கிடையாது. ஒட்டமி வில்லேஜ்லேருந்து பல பேர் பல காரணங்களால வெளியே வராங்க, ஆனால் இந்த ஒரு 8 வயசு பொண்ணு எதுக்கு வெளியே வரும்? இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, அவளோட ஜெண்டரையே வந்து மாற்றி வாழ்ந்துட்டு இருக்கா. 8 வயசு பொண்ணு வில்லேஜை விட்டு ஓடி வந்திருக்கானா, அதுக்கு காரணம் அவரோட மனசை யாரும் நோக்கடிச்சிருக்காங்க. ஒரு நாள் ஏன் அந்த வில்லேஜை விட்டு அவள் வந்தான்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இந்த எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. சில இந்த அனிமையோட உலகத்தில் என்னன்னா அட்வென்ச்சர் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் நம்ம ஹீரோயின் பேரே வந்து கிடையாது, பட் அவன் வந்து நான் வந்து ஒரு அட்வென்ச்சரர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஒக்டோக்கும் வேலிக்கும் வந்து தெரிஞ்சது நம்ம ஹீரோயின் வந்து பையன் கிடையாது பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல ஹீரோனும் அந்த சோரா இருக்குல்ல அதை வந்து துரத்திட்டு வந்து ஓடிட்டு இருக்கா. நில்லுன்னு சொல்ல இவரோட பேச்சை கேட்காம அது எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. நீ இன்னைக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்க சோரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றா. வந்து அவர் ரியலைஸ் பண்றா நம்மளோட ஸ்லைமோட அந்த நெத்தியில இந்த ஒரு சிம்பிள் வந்து மறைஞ்சிருக்கு, அந்த உல்ஃப் வந்து ஹீல் பண்ணக்கப்ப தான் இந்த மறைஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சு பார்க்க. அப்புறம் இந்த ஸ்லைம் வந்து இவ்வளோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த நோனோஷி அப்படிங்கிறது வந்து அந்த இடத்த வந்து துவம்சம் பண்ணி வச்சிருக்கு. என்னோட ஹீரோனும் அது நடந்து போன இடமே இவ்வளோ பெருசு இருந்தா அப்போ அது எவ்வளோ பெருசு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சு வந்து பயந்துட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைம்ல இவளை வந்து ஏதோ ஒன்று அட்டாக் பண்ற மாதிரி வர, அது யாருன்னு பார்த்தா அந்த உல்ஃப் தான் வந்து இவளை வந்து பயன்படுத்திருக்கு. நீ என்ன பயன்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டி பிடிச்சி விளாண்டுருக்கா. அவங்க இப்படியே விளாண்டுருக்க இந்த சீன் அப்படியே கட் ஆகி அப்படியே நைட் ஆகுது. அவள் வந்து ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, அதாவது அந்த ட்ரை மீட் தான். சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, இது எல்லாமே உன்னால தான் அப்படி சொல்லிட்டு அந்த உல்ஃபை பார்த்து வந்து நம்மளோட ஹீரோன்னு சொல்றா. நான் வந்து நாளைக்கு சீக்கிரம் வந்துருக்கணும், ஏன்னா நான் வச்ச ட்ராப்ஸ்ல ஏதோ ஒன்று மாட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் தூங்குறா. அப்படிங்க மரத்துக்கிட்ட காட்டுறாங்க, ஏதோ ஒரு விலங்கு வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அப்படியே மறுநாள் வந்து விடிஞ்சிருது. மறுநாள் அங்கே போய் பார்த்தா அவள் வச்சிருந்த எல்லா ட்ராப்ஸுமே வந்து உடஞ்சு கிடக்கு. இதெல்லாம் எப்படி உடஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல அவளுக்கு வந்து ஏதோ ஒன்று மாதிரி வந்து ஃபீல் ஆகுது, ஒரு பிரசன்ஸ். இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா. அப்போ ஏதோ ஒரு சூறாவளி மாதிரி ஒன்று வருது, சூறாவளி மாதிரி ஒன்று வந்துச்சுல, அதுவும் நம்ம ஹீரோயின் ஓட அது பின்னாடியே வந்து இதுவும் வந்து ஓடி வருது. என்னோட ஹீரோயினை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியாம மாட்டிக்கிறா. அந்த டைம்ல அங்கே பார்க்கும்போது ஏதோ ஒரு மனுஷங்க நிற்கிற மாதிரி இருக்கு. அங்கே நம்ம ஹீரோனும் என் பக்கத்தில் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க. அங்கே வந்து அந்த சீல் அப்படிங்கிற அந்த உல்ஃப் வந்து வந்துருது. சீல் வந்து கத்துன உடனே அந்த ஒரு இது வந்து டிசப்பியர் ஆயிருது. இவங்களோட ஜேர்னியை வந்து
ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனும் அந்த விலங்கு கிட்ட நீ தானே மறுபடியும் வந்து காப்பாத்திருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற வந்து சொல்றா. நம்ம ஹீரோனும் அது பாக்குறதுக்கு எந்த ஒரு மான்ஸ்டர் மாதிரி கிடையாது, அது என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவளுக்கு இன்னொரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பானுங்களா மனுஷங்க மாதிரி, அவங்க எல்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த உல்ஃப் வந்து நம்ம ஹீரோனை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு அந்த ஒரு ராட்சச மாதிரி ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவங்ககிட்ட போய் சண்டை போடுது. சண்டை போடும்போது ரெண்டு பேரும் மலையிலேருந்து அப்படியே கீழே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனு இல்ல இப்படி நடக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து கத்துறா. இந்த டைம்ல அந்த ஓக்ரி அப்படின்னு சொல்ற நிறைய மான்ஸ்டர் வந்து மலைக்கு மேல இருந்து அப்படியே நம்ம ஹீரோனை அட்டாக் பண்றதுக்காக கீழே குதிக்க நம்ம ஹீரோன் வந்து ஓடிடுறா. ஹீரோன் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு இடத்துக்கு போய் நிக்க, அந்த இடத்துல நிறைய மனுஷங்களை இதுக்கு முன்னாடி கொண்டிருக்காங்க போல. அவனோட ஹீரோனை சுத்தியும் ஏதோ ஒரு சோளக்காட்ட பொம்மை மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோனும் அவங்க துரத்திட்டு வரும்போது இவ்வளவு வந்து ஓட ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோனும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓடுறா. அவ ஓடிட்டு இருக்கும்போது ஒரு டிராப்ல வந்து அப்படியே மாட்டிக்கிறா. ராட்சசனங்களும் நம்ம ஹீரோன் அட்டாக் பண்ண வர அவள் தான் எல்லாம் முடிஞ்சு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார்ல, அவரும் என் பேர் லாட்ரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குற நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு சுடுதுன்னு நம்ம ஹீரோயினை இன்னொருத்தர் ரிலீஸ் பண்ணி விட இவர் போய் நம்ம ஹீரோயின் வந்து கேட்ச் பிடிக்கிறாரு. ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர தப்பிச்சு ஒரு ஸ்லைம் மேலே போய் விழுந்துடுறாரு. அப்புறம் அந்த ஸ்லைம் எடுக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணு வருது, அவ பேர் வந்து மீளாவாமா. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண அங்கே இருந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாருமே அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டுறாங்க. திடீர்னு பின்னாடி இருந்து இன்னொன்று அட்டாக் பண்ணுது, அது அம்பு விட்டு யாரோ வந்து கொண்டுறாங்க. நம்ம ஹீரோனும் எது நீங்கள் சப்ரேஷன் ஸ்குவாடா? ஆமாம், இங்கே வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஹண்ட் பண்ண நாங்கள் வந்திருக்கோம், அதனால தான் எங்களை வந்து சப்ரேஷன் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ராப்பை அதுங்க தான் பண்ணிச்சா அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த ட்ராப் அதுங்க தான் பண்ணும், அது கொஞ்சம் ஸ்மார்ட் ஆனது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சரி உனக்கு எதுவும் அடிப்பள்ளி அப்படி சொல்லி கேட்க நான்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா. எங்களை வந்து பிளேசிங் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்களும் ஒரு அட்வென்ச்சரஸ் தான் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நான் தான் வந்து லீடர், என் பேர் வந்து ஷேசில்க் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. அவங்களோட பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் என் பேர் வந்து ஐவி, உங்களை பார்த்ததுல நான் வந்து கிளாண்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உங்களும் நீ பாக்குறதுக்கு சின்ன பையனா இருக்க, நடந்தவர் வந்திருக்க, எங்கிருந்து வந்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒட்டாமி வில்லேஜ் இருந்து வந்தேன், ஒட்டால்வாக்கு நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது எதுக்கு அங்கிருந்து நீ ஒட்டால்வாக்கு வந்திருக்கே அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. இந்த அட்வென்ச்சரஸும் இந்த கார்டில் நீ தனியாக போகிறது வந்து ஆபத்தானது, ஸோ நாங்களும் வந்து ஒட்டால்வாக்கு தான் போகிறோம், எங்கள் கூட நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அவங்களும் அந்த இடத்துல தான் அட்வென்ச்சரஸ் எல்லாம் தங்குவாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு டீம் லீடர் சொல்ல நம்ம ஹீரோன் வந்து எதையோ பார்த்து ஆச்சரியப்படுறா. என்ன பார்த்தா நம்மளோட செய்தான். அவளும் செயலை பார்த்தோன்னே இவன் இங்கிருந்து ஆபத்து தான், அவனை பார்த்தா ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுருவாங்க, செயல் இங்கே இருக்காத ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கிளை சொல்லும் போது அதுவும் புரிஞ்சுக்கிட்டு ஓடிடுது. ஹே சின்ன பையன் எங்க கூட வரலையா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்கே தான் போகணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவோம். நம்ம ஹீரோன் வந்து வந்துடுறா. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. இங்கே தான் நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து கேதர் ஆவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அண்ட் இதான் நம்மளோட இடம், இங்கே தான் நம்ம வந்து தங்க போகிறோம். அந்த கேப்டனும் நாங்களாம் எங்களோட டென்ட்டுக்கு வந்து போயிடுறோம். அண்ட் லேட்டரோ நீ வந்து அந்த பையனை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்து அந்த பையனை வந்து நம்ம லேட்டரோ தலையில் கட்டிட்டு போயிடுறாரு. அவனோட லேட்டரும் வந்து நம்மளோட ஹீரோயின் கிட்ட வந்து மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுப்பேன், பட் இவங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறனாலே எனக்கு இப்போல்லாம் கொஞ்சம் சமைக்கணும்னா பயமாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. சரி நீ எந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் சமைப்பேன் அப்படி சொல்லி கேட்க என்கிட்ட ஃபயர் ஒர்க் எல்லாம் இருக்குது, ஸோ அதனால் ரோஸ்ட் கிரில் அந்த மாதிரிலாம் சமைப்பேன் அப்படி சொல்லும்போது ஹீரோயின் வந்து சிரிக்கிறா. அப்புறம் அவனும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவே அப்படி சொல்லி கேட்கும்போது நம்ம சேர்ந்தே சமைப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா. அவ்வளோ சமையலெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அவளே தான் எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருக்கா, பயங்கரமாக சமைக்கிறா. இந்த லேட்டர்னாலே நம்ப முடியல இவ சமைக்கிறத பார்த்துட்டு. அப்புறம் அங்கே எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்து வந்துடுறாங்க. பார்க்கறக்கே நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனும் நல்லா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிடணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே சாப்பிட்ருக்கானுங்க. அப்புறம் அந்த மீலா அப்படிங்கிற பொண்ணு அங்கே வந்துடுறா. என்னப்பா செம்மையாக இருக்குது, ஸ்மெல்லு நல்லா சாப்பிட்றீங்க போல். ஆமாம் செம்ம சாப்பாடு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இந்த சாப்பாடு பார்க்கறக்கே இவ்வளோ நல்லா இருக்குது, அப்போ சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உட்கார்றா. உட்காந்து எடுத்து சாப்பிட்டோன்னே பயங்கரமாக பிடிச்சிருது. இவன் கேப்டன் கூடயும் இந்த பையன் நல்லாவே சமைக்கிறான் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு. இங்கே இருந்த லேட்ரோட ஃப்ரெண்டு வந்துட்டு லேட்ரோ தான் சமைப்பான்னு நினச்சேன், பட் நீ சமைச்ச நல்லா இருக்குது டெலிஷியஸா. லேட்ரோ எல்லா விஷயத்தையும் அவளே சமைக்க வச்சு அப்படி சொல்லும்போது இல்லைடா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஹீரோயினும் ஆமாம் எனக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு, அவர் தான் ஃபயர் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு வானவெடி மாதிரி பண்ணுறான், அதாவது ஒரு ஃபயர் ஒர்க் வந்து பண்ணுறான். இதில் இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஜொலிக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் கேட்கும்போது ஒன்றும் இல்லை மெட்டல் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தர முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இந்த எங்களோட ஸ்வாட்ஸ்லேருந்து அதுலேருந்தெல்லாம் மிச்சம் அந்த எலமெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதாவது அந்த மெட்டல்ஸ் எல்லாருமே ஒரு மூட்டை மாதிரி கட்டி
வச்சுக்கிறா. லேட்ரோ கிட்ட கொடுத்து வெடிக்க சொல்ல அவன் வெடிக்கிறான். அந்த இடமே பயங்கரமா மினுமினுக்குது. லேட்ரும் இது பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதை வந்து வெடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடமே அப்படியே ஜொலிக்குது. இருந்தவங்க எல்லாருமே இது வந்து சர்ப்ரைஸா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தோம்னா நம்மளோட சீல வந்து அது வந்து பார்த்துட்டு இருக்கு. இவங்க சாப்பிட்டு முடிச்சதுல நம்ம ஹீரோயினும் நம்மளோட லேட்ரு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட கேப்டனும் வந்து இல்ல நீ போய் ரெஸ்டடு, இவி நீ வந்து எங்களுக்கு டெலிஷியஸான ஃபுட் வந்து சமைச்சு தந்த, நீ போய் ரெஸ்டட் அப்படிங்கிற சொல்ல இல்ல நான் உங்க கூட ஒர்க் பண்றேன், என்ன அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க, ஸோ அதுக்கு நன்றி கடனை நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி தரேன் அப்படிங்கும் போது சரி நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஒட்டுக்கா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ஓகேன்றா நம்ம ஹீரோயினும். நம்ம லேட்ரும் உன்ன மாதிரி எனக்கு ஒரு தம்பி கிடைச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தவங்க இவனை வந்து அடிக்கிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோயினை டென்ட்டுக்குள்ள வந்துடுறா. அவளும் உனக்கு சாப்பாடு ஒரு லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஸ்லைம் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அவளும் இப்போ நம்ம கூட இருக்கிற எல்லாருமே கூட கைண்டா தான் இருக்காங்க, இதே மாதிரி எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இவங்களோட டென்ட்டை காட்டுறாங்க. இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே இந்த பையன் தனியா வந்து இவ்வளவு தூரம் வந்து நடந்து வந்திருக்கான். அதுமா வந்து சின்ன பையன் மட்டும் இல்லாம அவன் நல்லாவே சமைக்கிறான். அவன் ஒரு தடவை நான் டிஷ்ஷை வந்து கிளீன் பண்றேன் அப்படி சொல்லும் போது நானும் வந்து பண்றேன் அப்படின்னு சொன்னான். இந்த நொடியில அவனோட முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். இந்த மாதிரி அவன் யாரு கூடயும் க்ளோஸா இருந்தது போல அவனை வந்து யாரோ யூஸ்லெஸ் நினைச்சிருக்காங்க. பட் அவங்ககிட்ட நம்மளால எதுவும் பண்ண முடியாது, பட் நம்ம வந்து அவங்க கூட க்ளோஸா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரைட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஹீரோயின் வந்து அங்கேருந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்லைம்காக எடுத்து பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கிறா. அந்த டைமில் வந்து சில ஸ்லைம்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறா. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா, அதெல்லாம் டிசால்வ் பண்ணிட்டு இருக்கு. அந்த மீலா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரேரான ஸ்லைம்ஸ், இதெல்லாம் அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் டிசால்வ் பண்ணும், இதெல்லாம் எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு அந்த டிசிங்கிரேட்டிங் ஸ்லைமை பற்றி தெரியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது தெரியும், அதெல்லாம் விற்றா நிறைய காசு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் நம்மளோட லேட்ரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு நேற்றுக்கு போட்ட சண்டேல வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆயிடுச்சு, ஸோ உன்னோட ஸ்லைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லா மான்ஸ்டரையும் ஹண்ட் பண்ணியாச்சு, ஸோ இப்போ வந்து ஒட்டால் வாக் போக வேண்டியது அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து சந்தோஷப்படுறா. அப்புறம் அப்படியே இருட்டிடுது. நம்ம ஹீரோயினும் அவங்களுக்காக வந்து டின்னர் எல்லாம் சமைச்சு தரா. அவங்களும் சாப்பிட்டுட்டு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி நீ இப்படி சமைக்கிறேன்னே தெரியல, சூப்பராக இருக்குடா பையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் அவங்களுக்கு சூப்பராக சமைச்சு தந்திருக்கா. ஸோ அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து அன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ சீல் என்ன பண்ணுறானோ அப்படி சொல்லிட்டு அந்த இவ யோசிச்சுட்டு இருக்கா. சீலுக்கு வந்து எதுவும் ஆயிருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இவங்க அவனை பற்றி பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இங்கே அதையும் வந்து காட்டுறாங்க, அது நல்லா தான் இருக்கு. நம்ம ஹீரோனும் மறுபடியும் சமைச்சிட்டு இருக்கேன். அந்த கேப்டன் வந்துட்டு நீ ஒழுங்காக சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் சாப்பிட்டேன் அப்படிங்கிற சொல்ல இல்லை நீ போய் சொல்கிறேன். இதுக்கு நம்ம ஹீரோனும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரிலாம் நான் சாப்பிட்டேன் என் வயிறு வெடிச்சிடும் அப்படிங்கிற வந்து சிரிக்கிறா. அந்த இடத்துக்கு நம்ம மீலாவும் வந்துட்டு அவரோட ட்வின் பிரதர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவனுக்கு ரெண்டு வரும் நீ தானே அந்த ஸ்மார்ட்டான கிட், உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லும் போது ஹீரோனும் நான் அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களும் நீ இப்படி சொல்லும் போதே தெரியுது நீ ஸ்மார்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லேட்ரும் ஐவி வந்து என்னோட தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கேப்டனும் அவன் அடிச்சுட்டு உன்னோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ட்வின்ஸும் நம்ம போகணும் மீலா அப்படி சொல்லிட்டு அந்த மீலாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா லைட்னிங் கிங் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்தோடனே இவங்க போயிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆகாதாமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லேட்ரு கிட்ட கேட்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். லைட்னிங் கிங்கும் யார் இந்த குழந்தை அப்படி சொல்லி கேட்க இவளும் எங்கள் கூட தான் ஜேர்னியில் வரா, சரி இவளை நல்லா பார்த்துக்கோ, டால்வாக்கு இந்த சின்ன பையனை சேஃபாக கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற சொல்ல அது எங்கள் பிளானில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து சொல்கிறாரு. டால்வாக்கு நம்ம எல்லாருமே ஒட்டுக்க போவோம் அப்படி சொல்லிட்டு கேப்டன் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் டென்ட்டுக்குள்ளே வந்து வந்துடுறா. அவளும் அந்த சோறாவை திறந்து விட்டு அந்த சோறக்காக வந்து அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறா. அவளும் அந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெசன்ஸ் வந்துச்சுல, அதாவது ஒரு மாதிரி ஆச்சுல, அதே மாதிரி இப்பவும் ஆகுது. அவளும் ஏதோ ஒன்று என் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரி போறா. அப்போதான் வந்து லேட்ரோ வெளியிருந்து ஹீரோயினை கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம காலையில் ஒட்டுக்கா பிரேக்ஃபாஸ்ட் சமைப்போம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும் போது சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வெளியே ஏதோ ஒன்று இருக்கான்னு பார்க்குறான், ஆனால் வெளியே எதுவும் இல்லை. அப்போ தான் அவளுக்கு தோணுது லேட்ரோ என் பக்கத்தில் வரும்போது தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரெசன்ஸ் வருது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்லைம் ஒரு மாதிரி பண்ணுது, உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நம்ம ஹீரோனும் மீலா குடியும் உன்ன மாதிரியே ஒரு டேமர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஸ்லைம் வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுது. ஆக்சுவலாக அந்த ஸ்லைம் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், எதுக்குன்னா அந்த இவனை கடத்திட்டு போகிற மாதிரி ஒருத்தவங்க வந்திருப்பாங்களே அப்போ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோனும் அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்க பேர் சொல்லிட்டு இருக்கும்போது அது நல்லா தான் இருக்குது, பட் மீலா அப்படிங்கிற பேர் சொன்னால் மட்டும் இது பயப்படுது. இப்போ மீலா வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கு அந்த டீமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்து தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோனும் ஃபைனலாக அவன் நினச்ச மாதிரி அந்த ஒட்டால்வா அப்படிங்கிற டவுனுக்கு வந்து வந்துடுறா. இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரனால அவரோட நேம், ஹோம் டவுன் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து ஒரு நோட்டில் வந்து எழுத சொல்கிறாங்க. நான் வந்து ஹோம் டவுனை எழுதிதான் ஆகணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. என்ன பிரச்சனை, நீ எங்கேருந்து வர அப்படி சொல்லி கேட்கும்போது லெட்டாமை வில்லேஜ்லேருந்து வரேன். அதில் என்ன இருக்குது, அதில் எதுவும் பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு யாராச்சும் கேரண்டராக இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது கேப்டன் ஒக்டா இருக்காரு, ஏதோ உங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமாம் கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி காட்டுறா. அதை எடுத்து இந்த டேபிளில் வச்சோன்னே அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீ வந்து ஹோம் டவுன் எழுத தேவையில்ல, மற்றதெல்லாம் எழுதிட்டு போய்க்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. உன்னோட ஹீரோனும் அங்கே
ஹோம் டவுன் எழுதாமல் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பெரிய சிட்டியை பார்க்குறீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்புறம் அவங்கள இப்போ நம்ம போய் நம்ம தூங்குறக்கான இடத்த பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அப்புறம் அவங்களும் அவங்க தூங்குறக்கான இடத்த வந்து பார்க்குறாங்க. அது வந்து உண்மையிலுமே ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அந்த கேப்டன் ஹோம் டவுன் பேசணும் ஐவி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் வந்துட்டு இந்த இடத்துக்கு நம்ம எப்படியோ வந்துட்டோம், சொல்லி ஆகணும், இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே ஆபத்தானதான், ஏன் இங்கே மான்ஸ்டர்ஸ் இருக்குமா அப்படி சொல்லி கேட்க, மான்ஸ்டரெல்லாம் கிடையாது, பீப்புள்ஸ் தான். இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த கிரிமினல் ஆர்கனைசேஷனால கடத்தப்படுறாங்க. இது வரைக்கும் அந்த கிரிமினல் ஆர்கனைசேஷனால எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கூட தெரியல. கூட கடத்துவாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேட்க, உன்னையே கடத்துவாங்க, எங்களை மாதிரி டிராவல் பண்ற எல்லாத்தையுமே அவங்க கடத்துவாங்க, அதுதான் அவங்களோட வேலையே. இந்த ஆர்கனைசேஷனை யாருனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல, என்னவா இருந்தாலும் நாங்க அவங்களை கண்டுபிடிச்சிருவோம், அதான் எங்களோட வேலையே. நான் என்னதை தேனாலும் அவங்கள பத்தின க்ளூ கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எங்க கிட்ட சொல்லாம தனியா வெளியே போறதை மட்டும் நிறுத்திக்கோ அப்படிங்கிற சொல்லும்போது நம்ம ஹீரோனும் என்னை ஒன்று காட்டுக்குள்ள சேஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோனு பேசுறதுக்கு தயங்க அவங்களும் ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று ஓப்பன் பண்றாங்க. இப்போ இவங்க உள்ள பேசிட்டு இருக்கிறது வெளியே யாருக்கும் கேட்காதாமா. அப்ப நம்ம ஹீரோனு சொல்ல ஆரம்பிக்கிறேன், அந்த காட்டுக்குள்ள வியர்டா நம்ம ஹீரோன் ஒன்று துரத்துச்சுல, ஒரு மான்ஸ்டர் வந்து கத்துனதுக்கு அப்புறம் அந்த வியர்டானதை வந்து டிசப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃபாரஸ்ட்ல கூட தனியாக இருந்த அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, ஆமா தனியாக தான் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்றா. நம்ம ஹீரோனும் நான் ஒரு தடவை டென்ட்டுக்குள்ள இருக்கும்போது அதே மாதிரி பிரசன்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு, அப்புறம் வெளியே போய் பார்த்தா நம்ம லேட்ரோ தான் நின்று இருந்தான், எனக்கு என்னமோ அவர் இருந்தா தோணுது அப்படின்னு சொல்லும்போது, லேட்ரோ நாளா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயப்படுறான். உன்னோட சைக்கிங் ஆரா வந்து வெளியே கொண்டு வந்தியா அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்ரோ திட்டிட்டு இருக்காங்க. நான் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்ரோன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன், நம்மளோட டீமுக்குள்ள தான் யாரை வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட லேட்ரோ நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்களும் ஐவி நீ என்னமோ நினைக்கிற, அது என்னன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு மீலாவா தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றா. இவி சாலிடா அது மீலாவா தான் இருக்குமா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, இப்போ நான் என்ன பண்றது, சரி நான் பேசுறத மறந்துடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றா. என்ன பிரச்சனைனா நம்ம சோரா தானே சொல்லிச்சு அந்த மீலா அப்படிங்கிற பொண்ணு கெட்டவனு, இவகிட்ட சோரா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொன்னா சோரா ஏதோன்னு பண்ணிடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு இவ பயந்துட்டு இருக்கா. ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சாராட்ட கேட்டுருக்கும்போது, உன்னை பற்றி சொல்லிடுவா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து சொல்லுது. அப்போ அவளுக்கு ஃபோர்ச்சூன் டெல்லர் சொன்னது ஞாபகம் வருது, நீ வந்து உன்னோட ஜேர்னியில் வந்து ஒரு நல்ல பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீ முழுமையாக நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, உன்னோட சீக்ரெட்ஸை மறைக்கிறதா நீ பண்ணுற ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஐவியோ நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி போகும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லணும் இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்றாங்க. அப்புறம் அவங்களும் நம்மளோட ஹீரோன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு மீனா மேலே ஒரு டவுட் வந்துச்சு, அவளை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம். அவங்களோட பிரதர்ஸும் ஒரு டிராவலிங் மெர்ச்சன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட ஒரு வேல்யூபிளான மேஜிக் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்கும்போது, இல்லை அவங்க டைரக்ஷன் கேட்டாங்க அதுதான் சொல்லிட்டு இருந்தோம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து எங்ககிட்ட போய் சொன்னாங்க. அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய மேஜிக் வந்து ரொம்பவே வேல்யூபிளானது அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட எல்லாமே எந்த பிஸ்னஸும் கிடையாது, பட் அவங்க காஸ்ட்லியான பொருட்களை யூஸ் பண்ணுவாங்க, அவங்க தவிர வேற ஏதோ ஒரு வேலை வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மீலா வந்து ஒரு சஸ்பீஷியஸானவை அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இவ இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கேப்டனும் அந்த ஆர்கனைசேஷனை பிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்து சொல்றாரு. எல்லாமே உன்னால தான் ஐவி, நீ தான் வந்து மீலா வந்து ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிற சொன்னேன், அதனால நாங்கள் வந்து இதை கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படிங்கிற சொல்றாங்க. தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அவளும் நான் வந்து மீலா சஸ்பீஷியஸா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன், ஆனால் எதுக்கு இருக்கான்னு சொல்லவே இல்லை, ஆனாலும் நீங்க எதுக்கு ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, சாலிடா சொன்ன அதான் ரீசன், அது மட்டும் போதுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிக்கிறா. மற்றும் நீ எதுக்கு எங்களுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் டெலிஷியஸா சமைச்சு கொடுக்குற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து டெலிஷியஸா சமைச்சு தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லும்போது, இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கும், நீ எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன், அதனால தான் உன்னைய வந்து நாங்கள் நம்பணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி யாரும் என்னை நம்பினதே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து கண் கலங்குறா. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற சொல்லிட்டு, நான் வந்து ஒரு ஸ்லைம் வச்சிருக்கேன், அந்த ஸ்லைம் தான் வந்து மீலா கெட்டவன் சொல்லிச்சு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைமை போய் எடுத்துட்டு வரா. அப்புறம் அவளும் அவங்க கிட்ட நம்மளோட சோரா வந்து காட்டுறா. அங்கே பாதி பேருக்கு வந்து அது என்ன ஸ்லைம்னு தெரியல, அதில் ஒருத்தர் மட்டும் இது வந்து ரொம்ப ரேரான ஸ்லைம், இதை பார்க்கறதே கஷ்டம், இது வந்து கெட்டவங்களை கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேப்டன்ஸும் இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை இவன் மறைப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. உங்களோ இவகிட்ட இது இருக்கிறது தெரிஞ்ச ஆபத்து தான், அதனால நம்ம இது சீக்கிரட்டாகவே வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இருந்த எல்லாத்துக்குமே இந்த ஸ்லைம் வந்து ரொம்பவே பிடிச்சது. அப்போ நம்ம ஹீரோனும் இதுதான் வந்து சோரா என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ஸ்லைம்னால நம்ம பொய்சனாக கண்டுபிடிக்க முடியும்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களோட பேரை வந்து தப்பாக சொல்லி பார்க்குறாங்க. அது வந்து கண்டுபிடிச்சிருது. லேட்ரு என் பேர் அப்படிங்கிற சொல்லும்போது அது கண்டுபிடிச்சிருது. உன் பேர் அதுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு. என் பேர் வந்து மார்லக் அப்படிங்கிறாரு. அது வந்து கண்டுபிடிச்சிருது. மார்லக் அப்படிங்கிறவர் மேலே ஒருத்தர் மொட்டையாக இருக்கார்ல, அவரோட பேர் தானாமா. ஆல்கஹால்ஸ் எல்லாம் இவனா குடிச்சான் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு ஸ்லைம் சொல்லிது. நீ யாரா என்னோட குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறானுங்க. அவங்களும் இது வந்து ஒரு அமேசிங்கான ஸ்லைம் அப்படிங்கிற மாதிரி வந்து
சொல்கிறாங்க. அந்த ஸ்லைமை பார்த்து சிரிக்குது. அப்புறம் இவங்களும் என்னால் இது வரைக்கும் நம்பவே முடியல, மீலா குரூப்பில் இருக்கிற எல்லாருமே நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் அந்த ஆர்கனைசேஷனுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. மீலா வந்து இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஐவி கிட்ட வந்து லேட்ரு கேட்குறான். அதுக்கு ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி சொல்கிறா. ட்ரூவும் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஒட்டுக்கதை வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இருந்த ஒருத்தரும் அந்த மீனாவோட பிரதர் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானே, உனக்கு வலிக்கலையா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வலிக்குது, பட் அவங்க நம்ம விடவே கூடாது, ஆனால் இப்போ என் கையில் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது அவர் தட்டி கொடுக்குறாரு. இவையும் இந்த ஆர்கனைசேஷன் எப்போ தொடங்குச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சு. ஊரில் நிறைய சின்ன பசங்களாக காண போனாங்க, நாங்கள் மான்ஸ்டர் சொல்லி நினச்சோம், அப்புறம் 7 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சு அதெல்லாம் அந்த ஆர்கனைசேஷன் தான் அப்படி சொல்லி. கேப்டனும் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு ரைடு போகும்போது அந்த ரைடில் வந்து நம்ம ஃபெயில் ஆனோம். ஆமாம் ஃபெயில் ஆனோம்ல, அவங்க கூட அந்த ஸ்பைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோமே அதானே சொல்கிறேன். ஆமாம் அவங்கள தான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஆர்கனைசேஷன் அவங்களெல்லாம் கொன்னாச்சு. பட் அப்படி இருந்தோ இந்த மீனாவோட குரூப் வந்து இதையை பார்த்து இந்த ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பைஸ் வந்து அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளோட மீலா குரூப்பும் அப்புறம் நோபல்ஸ் குரூப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானாமா. நோபல்ஸுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஒரு தடவை அவங்க வந்து தீர்த்து வச்சாங்களாமா, அதனால தான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. இவையும் உங்களை ஏதோ ஒரு வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 2-3 தடவை கூப்பிட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஓ அப்போ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்க உங்களையும் வந்து ஒரு கூட்டாளியாக மாற்றிக்க வந்து நினச்சிருக்காங்க. அதாவது உங்களையும் அந்த ஆர்கனைசேஷன் கூட லிங்க் பண்ண பார்த்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் ஆச்சு. எங்களையவே இதுக்குள்ளே இழுக்க பார்த்துருக்காங்களா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே கடுப்பாகிறாங்க. எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரில, ஆனால் இப்படி ஒரு சின்ன குழந்தை சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அந்த பையனுக்கு 6 வயசு தான், எனக்கு 6 வயசு இல்லை எனக்கு 9 வயசு அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஐவி வந்து கத்துறா. அது உனக்கு 9 வயசா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு தான் நான் வந்து 9வது வயசுக்கு மாறினேன் அப்படிங்கிற சொல்லும்போது ஓ உனக்கு பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே பார்த்தோன்னே ஐவிக்கு வந்து கண் கலங்கியது. அவர் நன்றி சொல்கிறா. அடுத்த தடவை வந்து இந்த பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணி இந்த மாதிரி மொக்கையாக இருந்துடக்கூடாது. இல்லை நீங்கள் விஷ் பண்ணதே நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி சொல்கிறா. எனக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் பர்த்டே விஷ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. உன்னுடைய 9 வயசுலேயே நீ நல்லா குக் பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அது என்னோட பாஸ்ட் லைஃப்னால அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அவங்களும் இன்னும் நிறைய ஸ்பைஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். கேப்டனும் உன்னோட ஹெல்ப்பும் உன்னோட ஸ்லைமோட ஹெல்ப்பும் எங்களுக்கு வேணும், அப்போ தான் அந்த நோபல்ஸ் கிட்ட நிறைய ஸ்பைஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து நம்ம ஜிஎம் கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சோரா இருக்கிறத வந்து ஜிஎம் கிட்ட சொல்ல வேணாம், நம்ம அவங்கள நம்பலாமா அப்படி சொல்லிட்டு இவ கேட்குறா. வந்து கில் மாஸ்டர், ஸோ அவர் வந்து நம்ம நல்லா நம்பலாம் அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அவங்களும் அந்த கில்டு இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கேருந்த மாஸ்டர் நான் தான் இந்த கில் மாஸ்டர் அப்படிங்கிற சொல்ல அப்புறம் பக்கத்தில் இருக்கிற 3 பேருமே அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்லைம் வந்து 3 பேருமே வந்து ஸ்பை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. இப்போ நம்ம லைட்னிங் கிங்கும் ஒரு முத்து மாதிரி ஒன்று எடுத்துட்டு இவங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் மூஞ்சில வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்கன்னா புரியல அப்படி சொல்லிட்டு கில்டு மாஸ்டர் கேட்க இந்த ஒரு ஸ்டோனை எங்களுக்கு ஐவி தான் தந்தான், இந்த ஸ்டோன் மூலியமா ஒருத்தவங்க கெட்டவங்க நல்லவங்களான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி எனக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு கேட்க எனக்கு டிராவல் மூலியமா கிடைச்சது அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி சொல்றா. இந்த கில்டு மாஸ்டர் கிட்ட நம்மளோட கேப்டனும் நாங்கள் இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும், இங்கே ஸ்பை இன்வெஸ்டிகேஷன் பண்ண எங்களுக்கு அளவு கொடுங்க அப்படிங்கிற சொல்ல நீங்கள் எப்படி வந்திருக்கீங்களே நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன், எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆக சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அந்த கில்ட் மாஸ்டர் வந்து சொல்றாரு. அப்புறம் அவங்களும் சேர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கே 2 வாட்ச்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஜக்காஸ். ஸோ அந்த ஜக்காஸ் அப்படிங்கிறவர் என் பேர் வந்து ஜக்காஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஸ்லைம் வந்து இவர் நல்லவர் தான் அப்படி சொல்லிட்டு சொல்லுது. அப்புறம் பக்கத்தில் இருந்தவரும் என் பேர் மல்காஜுலா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்லைம் வந்து அவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்னதான் அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாமல் வந்து அவங்க போயிடுறாங்க. இவன் இப்படி கெட்டவனா இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிற ஒரு துணி விடக்கூடாது, எல்லாத்தையும் அசம்பிள் ஆக சொல்லி செக் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதில் ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் கிடைக்குது. 158 வாட்ச்மேன்ஸ் இருக்காங்க. அதில் 38 வாட்ச்மேன்ஸ் வந்து ஸ்பை தானாமா. அவங்களும் இதை நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படியெல்லாம் நடக்கணும், இவங்க தான் நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. இடத்துக்கு ஃபால்டோரியா ஃபிராண்டா அப்படி சொல்லிட்டு 2 பேர் வராங்க. அவங்க வந்து ஒரு பெரிய கை தான். அப்புறம் அவங்களும் நம்மளோட ஐவியை பார்த்துட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற சொல்ல நம்மளோட ஸ்லைமும் வந்து இவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. அந்த ஃபிராண்டாவும் நைஸ் டு மீட் யூன்னு சொல்ல அவர் வந்து நல்லவர் தானாமா. ஃபிளாட்டோரியா அப்படிங்கிறவர் வந்து வெளியே போயிடுறாரு. அவர் வெளியே போனதுக்கப்புறம் என்னால் நம்பவே முடியல, அவர் தான் இந்த டவுனுக்கே ஹீரோ, ஆனால் அவர் எப்படி பண்ணுறாருன்னா என்னால் நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்லேயே எங்களோட கூட்டாளிகளே நாங்கள் கொண்டோம், ஆனால் அவங்க நல்லவங்கள கெட்டவங்களான்னு தெரியாமல நாங்கள் கொண்டோம். இங்கே இருந்த நல்லவங்களாம் நான் கொண்டுட்டேன்ல அப்படி சொல்லிட்டு இவர் கவலைப்பட உன்னை நீ பிளேம் பண்ணாத, எல்லாமே அந்த ஆர்கனைசேஷனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் அவர் வந்து நம்ம கிட்ட பேசின டைம் வந்து கம்மி தான், ஸோ அவர் வந்து எதுவும் மறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவர் வந்து கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனோட மெம்பர் தான் அப்படிங்கிற சொல்ல இன்னொருத்தரும் ஆர்கனைசேஷன்லேருந்து கூட நிறைய பேர் இங்கே வந்திருக்கலாம், அப்போ எல்லாருமே நம்ம எனிமியா? ஆமாம் எல்லாரும் நம்ம எனிமி தான், எல்லாத்து மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல, இன்னொரு ரைடு வந்து வரக்குள்ள நம்ம வந்து எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும். இவியும் இந்த வாட்ச்மேன்ஸுக்கு
உங்களுக்கு தானே எல்லா இஷ்யூ தெரியும்னு சொன்னீங்க, அப்போ அந்த இஷ்யூ ரூமில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் நீ உண்மையாலுமே 9 வயசு தானா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அங்கிருந்து அவங்களும் அந்த ரூம்குள்ளே போய் செக் பண்ணலான்னு பார்க்க வாட்ச்மேன் வெளியே இருக்கான். ஸோ அவனை போக சொல்லிட்டு இவங்க வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்களும் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட அவங்க லிங்க் ஆயிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு எதுவும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஒரு புக்கை வந்து ஒரு ரேக்கில் பார்க்குறா. பார்த்தோன்னே நான் இந்த மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன், புக்கை சும்மா எடுத்தா அது பார்க்குற க்ளீனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு இந்த ஒரு புக்கு மட்டும் தான் க்ளீனாக இருக்குது, நிறைய டைம் அவங்க வந்து அந்த புக்கை தொட்டு வெளியே எடுத்துருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த புக்கை போய் நம்ம ஹீரோயின் வந்து தொட்டு பார்க்குறா. தொட்டு பார்த்தோன்னே ஒரு ரூம் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே போய் எல்லாருமே பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் அந்த எல்லா எவிடன்ஸுமே அங்கே கிடைக்குது. ஆக்சுவலாக அந்த ஆர்கனைசேஷன் வந்து இவங்களுக்கு கொடுத்த கோல்ஸ் அண்ட் அவங்க பண்ண கிரைம்ஸ் எல்லாமே ஒரு புக்கில் வந்து இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பிஸ்னஸ் டீலிங் எல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த பேப்பர்ஸ் கூடயும் அங்கே தான் இருக்குது. அதை கிட்னாப் பண்ணது எல்லாமே அங்கே தான் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க பார்த்து முடிச்சுட்டு இந்த விஷயத்தை நம்ம பண்ணது ஆர்கனைசேஷனுக்கு வந்து தெரியக்கூடாது, அதனால எல்லாமே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்களும் நம்ம வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், இது நம்ம வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐவி உன்னால தான் வந்து எங்களால் எல்லாமே பண்ண முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு லேட்டரும் சொல்கிறான். டீம்ல இருந்து எல்லாரும் உன்னால தான் எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் நீ எங்கே தனியாக போயிடாத, உன்னை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க, எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தால் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டர் வந்து சொல்கிறான். அதை நம்ம ஹீரோனு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோனு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மேஜிக் மூலியமாக தண்ணியை வர வைக்கிறா. அது பார்த்தா அவனுக்கு வந்து ஆச்சரியமாயிருச்சு. வாட்டர் மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாமல் ஒரு பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்காக தான் ஒரு ஸ்டோன் வந்து கிரியேட் பண்ணாங்களாமா. ஸோ அந்த ஸ்டோன் மூலியமாக நம்ம ஹீரோயின் மாதிரி வாட்டர் மேஜிக் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியுமாமா. நம்மளோட லேட்டரும் ஐவி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்காத, நீ உண்மையாலுமே பையன் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் நம்ம லேட்டரும் ஐயோ நான் சும்மா தான் கேட்டேன் அழுகாத அப்படிங்கிற மாதிரி வந்து சமாதானப்படுத்துகிறான். இல்லை பொண்ணாக இருந்துட்டு தனியாக ட்ராவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஆபத்தானது, அதனால தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். ஆக்சுவலாக நான் வந்து பொண்ணு தான், ஆனால் நான் வந்து யார்ட்டையும் சொல்லணும்னு நினச்சேன், பட் நான் அமைதியாக இருந்துக்கிட்டேன், சரி நான் இது யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டரும் சொல்கிறான். அப்புறம் அந்த இடத்துக்கு மீலா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வெளியே போகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. அதாவது ஐவியை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சிருக்கா. அதுக்கு நம்ம லேட்டரும் நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஐவிக்கு நான் வந்து அதை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லும்போது நம்ம ஐவி ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. சரி நம்ம அப்போ 5 பேர் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்களே அவங்களும் வராங்க. அவங்களும் ஒரு மாதிரி இவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி வர இந்த எபிசோடு வந்து அப்படியே முடிக்கிறாங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட் எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம மீலாவும் லேட்டரும் சண்டை போடுற மாதிரி போக பார்த்தா ஸ்டோன் பேப்பர் சிசர் விளாண்டுருக்கானுங்க. இதில் நம்ம லேட்டர் வந்து ஜெயிச்சிடறான். இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு தான் போகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டர் வந்து அவங்கள ஒரு இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட்டு போகிறான். இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவியும் வந்து யோசிக்கிறா. அவங்களும் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்க. அந்த ட்வின்ஸ் வந்து ஒரு வேகமாக சாப்பிட கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட அப்போ தான் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் அதுவும் கரெக்ட் தான், இப்படி பொறுமையாக சாப்பிட்டா தான் நல்லாவே இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டர் வந்து சொல்கிறான். அப்புறம் அந்த ட்வின்ஸ் இருந்துட்டு நம்மளோட ஐவி வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கான், ஸோ அதனால தான் நான் வந்து அவனுக்கு ட்ரீட் வைக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸ்மார்ட் தான் ஐவி அப்படி சொல்லிட்டு நம்ம மீலா கேட்கும்போது இவ்வளோ வந்து சிரிக்கிறா. அப்புறம் இந்த ஸ்லைம் வந்து இவங்க கெட்டவங்க சொல்லிக்கிட்டே இருக்கு, உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம லேட்டரும் ஐவி அரசு எதுவும் பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற சொல்லும்போது பக்கத்தில் நான் ட்வின்ஸில் ஒருத்த மாதிரி 3 ஸ்டார் வச்சிருக்கவங்க கூட நாங்கள் எதுக்கு சண்டை போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 ஸ்டார் உடைய டிஃபென்ஸ் ஸ்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல என்கிட்ட டிஃபென்ஸ் ஸ்கில்னு சொல்லி குத்தி காட்டுறி அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டரும் கேட்குறான். இவனுங்க 2 சண்டை போடுற மாதிரி போக சண்டையெல்லாம் போடாதீங்கப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம மீலா வந்து சொல்கிறா. அவனுங்களும் மீலா உங்ககிட்ட வந்து டேமஸ் ஸ்கில் தான் இருக்குது, பட் உன்னால ஒரு மாஸ்டர் கூட ஹண்ட் பண்ண முடியல, லைம்ஸை வச்சு நீ குப்பைகளை க்ளீன் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவளை கேவலமாக வந்து பேச நம்மளோட ஐவியும் அந்த வேலை ஒன்றும் அசிங்கமான வேலை கிடையாது, நீ இருக்கிறனால தான் இவங்களால அந்த வெப்பன்ஸ் எல்லாம் டிசால்வ் பண்ண முடியுது, என்னோட டிராவல் எல்லாம் குப்பைகள் எல்லாம் கடந்து தான் வந்தேன், ஸோ அந்த குப்பை தான் என்னோட குப்பைகளை பார்த்தாலே என்ன சந்தோஷமாயிருவேன், உன்னோட வேலை ஒன்றும் கேவலமானது கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி வந்து சொல்லும்போது அவள் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த 2 பிரதர்ஸ் இருக்கானுங்களே இந்த ஸ்கில் வந்து என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் நிறைய மணி மேக் பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறானுங்க. இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டர் கேட்க அவங்க கெட்டவங்க சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் அதை கேட்கல, சாப்பாடு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் சொல்கிறா. ஹீரோனும் எதுக்கு நீ சொல்கிற இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டு வந்த, ஏதோ ஒரு ட்ராப் வந்து அவங்களோட இடத்துல செட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஸோ அதனால தான் இவ்வளோ யோசிச்சு நீ ஃபுட்ஸ்லாம் ட்ரக்ஸ் கலப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கலையே அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஐவி கேட்க ஆமாம் அதுவும் ஒரு இதுதானே, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஃபர்ஸ்டெல்லாம் இந்த வில்லேஜில் வந்து சின்ன பசங்களாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடுவாங்க, ஆனால் இப்போல்லாம் விளையாடுறதே இல்லை. இந்த கிரிமினல் ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை கெடுத்தறனால அவங்களோட அம்மா அப்பா வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க, ஸோ அதனாலேயே அவங்களோட குழந்தைங்களை வெளியே அனுப்புறதுக்கு பயந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டர் சொல்கிறான். இந்த இடத்த நான் பழையபடி கொண்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டர் வந்து நம்ம ஐவி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம கேப்டனும் எது உங்களை அவங்க தனியாக கூப்பிட்டாங்களா, ஆமாம் எங்களை தனியாக சாப்பிட்ற கூப்பிட்டாங்க, அந்த நாய்ங்க அப்படி தான் பண்ணுவானுங்க, கிரிமினல்ஸ் தானே அவனுங்கெல்லாம், அதனால தான் இப்படி பண்ணுறானுங்க,
ஐவி எதுக்கு அவனுக்கு வந்து கடத்தணும்னு நினைக்கணும், ஏன்னா ஐவி கொண்டு போய் விற்கிறதுக்கு தான். ரேசிங் ஸ்குவாடும் லைட்னிங் கிங் இருக்கும்போது ஐவி மேலே ஒருத்தனாலே கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு. வேலை கிரீன் கேல் கும்பல் வந்து ஐவியை பிடிச்சிட்டா மக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து கெட்ட இதுதான் வரும் அப்படிங்கிற சொல்லும்போது போலியான கும்பல், ஒருவேளை கிரீன் கேல் கும்பல் வந்து போலியா இருந்துச்சுன்னா இந்த ஆர்கனைசேஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. அதனால போலியான கும்பல் பற்றி நம்ம மக்கள்கிட்ட வந்து பரப்பும். வந்து காவலாளிகளாகவும் அண்ட் அட்வென்ச்சரஸாகவும் நம்மளோட கும்பலில் தான் இருக்காங்க. அதனாலேயே நம்மளோட ஃபேன்ஸ் மற்றது எல்லாத்தையும் யார் லீக் பண்ணுறான்னு தெரியல. இதுலேருந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பேஸ்மெண்ட்டில் பதுக்கி வச்சிருக்கிற கோல்ஸையும் அந்த டாக்குமெண்ட்ஸையும் எடுக்கிற கேப்பில் தான் நம்ம வந்து அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேப்டன் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோயும் தவளை தன் வாயால் கெடும். ஒருவேளை நம்மளோட மீலோட குரூப் வந்து ஒரு பகடக்காயாக கூட இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் நம்மளோட மீலா கிட்ட இருக்கிற வேலை முடிஞ்சுன்னு அவளை கொல்ல கூடி செய்யலாம் அப்படிங்கிற சொல்லும்போது நம்ம லேட்டரும் அது கொல்ல விடக்கூடாது, நம்ம அவளை காப்பாற்றணும். கேப்டனும் நம்ம விஷயத்தை அவங்களுக்கு தெரியக்கூடாது, அதனால இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. விஷயத்துல நானே வந்து ட்ராப்பா இருக்கேன். அந்த சமயத்துல ஹீரோனும் நம்ம அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம அவங்களை ஈஸியாக பிடிச்சிடலாம். இருக்கிற இடத்துல சோல்ஜர்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாருமே அந்த கோல்டையும் டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து தான் ஆகணும். அப்போ நம்ம அவங்களை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற சொல்ல, உனக்கு உண்மையாமே 9 வயசு தானே அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்குறாங்க. கேப்டனும் உன்னைய ட்ராப்பை வச்சு நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனும் எப்போ இருந்தாலும் அவங்க என்னை பிடிக்கிறது வந்து உறுதி தான். ஆக மொத்தம் அவங்க என்னை டார்கெட் பண்ணிட்டாங்க, என்னை பிடிக்கிறது உறுதி தான். அதனால் நான் வந்து இந்த விஷயத்தில் செயல்படுறேன், நான் வந்து ஐவியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டர் வந்து சொல்கிறான். வேலை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்க, அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, உங்ககிட்ட தூங்க வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்கா? அந்த ஸ்பேர் ஸ்லீப் வந்து இருக்குது, அது கொடுக்கலாம். அப்படி பண்ணால் நம்மளோட சோல்ஜர் வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அப்படி மயங்கி விழுந்தா அங்கே சேதாரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் மயக்கத்திலிருந்து தெரிஞ்ச உடனே அந்த எனிமிஸ் எல்லாம் பிடிச்சிட்டு நம்ம அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற சொல்லும்போது, உண்மையிலுமே உனக்கு 9 வயசு தானே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க அவகிட்ட. நம்ம ஐவியும் நம்மக்கிட்ட தான் சோறு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துருவோம். அப்புறம் அங்கேருந்து எல்லாருமே இந்த ஒரு பிளானுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. மூலியமாக நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு தலைவனான பொரோல்டோவும், இந்த பையனோட பேர் வந்து ஐவி, நீங்கள் வந்து இவனை சேஃபாக வந்து வச்சுக்கணும், ஸோ அதனால நீங்கள் எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இவங்ககிட்ட வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற கேப்பில் ஐவியும் அந்த அட்வென்ச்சரஸில் யார் யார் கெட்டவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவா. கேப்டன் நீங்கள் என்ன ஹாப்பியாக இருக்கிற இருக்கு அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவர் கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஹாப்பியும் போல தான் இருக்கு அப்படியே அப்படி சொல்லிட்டு இவன் விட பொரோல்ட வந்து சிரிக்கிறது இப்பதான் பாக்குறேன். இந்த கிரிமினல் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் தான் வந்து எப்பவுமே பாதிக்கப்படுறாங்க. இப்ப ஐவி பார்த்தோன்னே அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுனால தான் எல்லாம் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த லைட்னிங் கிங்ல இருக்கிற டீம்ல இருக்கிறவங்களும் வந்துட்டு அந்த மவுண்டன்ல வந்து ஒரு மாஸ்டர் இருக்காம அதை நம்ம போய் ஹண்ட் பண்ணணும், அந்த மாஸ்டர் எல்லாம் செத்துருச்சு இல்ல அதுல இருந்து ஒன்று தப்பிச்சிச்சு, அதையும் நம்ம வந்து ஹண்ட் பண்ணணும், ஒரு திறமையானவங்களை வேணும் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க, புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட அந்த வேலையை வந்து சொல்றாரு. அவனு போய் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு, எல்லாரும் உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே நம்ம ஐவியும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு சோறா அப்படிங்கிற வந்து கேட்குறா. இப்போ நம்மளோட மீலாவும் என்ன ஐவி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்ட போல, இப்போ இனிமேல் உனக்கு செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. இப்போ ஐவியை யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த ட்வின்ஸ் வந்து சொல்கிறானுங்க. ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தானே அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டரும் வந்து சொல்கிறான். அப்புறம் அவனும் இன்னைக்கு நம்ம நீங்கள் சொல்கிற ஃபுட் ஷாப்புக்கு வந்து போவோம் அப்படிங்கிற வந்து சொல்கிறான். அதுக்கு அவங்களும் வந்து சரின்னு ஒத்துக்கிறாங்க. அவரோட பிளான் என்னன்னு சொல்லுங்களேன் அப்படி சொல்லிட்டு கேப்டன் கேட்கும்போது, இங்கே யார் வேணால் கேட்கலாம், அதனால் நான் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சோல்ஜர் கேப்டன் கிட்ட ஓடி வந்துட்டு, அக்ரம் வந்து படைகளை ரெடி பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் தனித்தனியாக பேசி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு, ஏன் நான் தான் பண்ண சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கேப்டன் வந்து சொல்கிறாரு. மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ண போகிறோம், ஸோ நீ போய் எல்லாம் நல்ல சோல்ஜர்ஸை ரெடி பண்ணு, இதில் வந்து நம்ம மேன்ஷனு நல்ல சோல்ஜர்ஸை விட்டுட்டு போங்க அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு. அதுவும் நல்ல விஷயம் தான், நம்ம விட்டுட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட கேப்டன் யோசிக்கிறாரு. அப்புறம் அந்த கேப்டனும் நீ போய் நல்ல சோல்ஜர்ஸை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து அமுச்சு விட்டுறாரு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டன் சொல்லும்போது, நாங்கள் எல்லாம் ஒரு பிளானோட தான் இருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ணன் சொன்னது பொரோல்டும் கேப்டனும் தான், அப்போ நம்ம வந்து தயங்க தேவையில்லை, ஆனால் பிளான் மட்டும் ஐவியோடது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவனும் ஸ்லீப்பிங் ஸ்பேர் இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் செட் பண்ணணும், அப்போ நம்மளோட சோல்ஜர்ஸும் தூங்கிடுவாங்க அவங்களோட சோல்ஜர்ஸும் தூங்கிடுவாங்க, அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதை வந்து உண்மையாலுமே அந்த சின்ன பையன் தான் யோசிச்சானா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம் அவன் தான் யோசிச்சான் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறாரு. மாஸ்டர் பிடிக்கிற வெப்பளவுக்கு இதுவும் அந்த பொண்ணு தான் சொன்னால, இல்லை இது வந்து கேப்டன் தான் சொன்னார். அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நம்மளோட அக்ரவும் அந்த மாஸ்டரை கொல்ல போகிறக்காண்டி நிறைய சோல்ஜர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாரு. இந்த சோல்ஜர்ஸில் எல்லாருமே கலந்துருக்காங்க, ஸ்பைஸ் இருக்காங்க, நம்மளோட சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வருது, அதனால தான் இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம அக்ரோ வந்து சொல்கிறான். நம்மளோட பிளான் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்க, இவங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. இப்போ தான் நம்மளோட பிளான் வந்து தொடங்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி வந்து சொல்ல இந்த எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட் எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே மீலா லேட்ருவால ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு டெஞ்சு வாங்கி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற சொல்லும்போது லேட்ரும் அது வாங்கி சாப்பிட்டு அதை சாப்பிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஐவி, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீலா வந்து சொல்கிறா. நான் சொல்கிறது கேட்கல நீ அப்படி சொல்லிட்டு நம்மளோட லேட்ரு வந்து சொல்கிறான். அப்புறம் அந்த ஓனரும் என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்க 5 பேத்துக்குமே டெஞ்சு கொண்டு வந்துருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மீலா வந்து சொல்கிறா. அவனோட லேட்ரும் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நான் நிறைய சாப்பிடுவதனால எனக்கு வேணாம் அப்படி சொல்லும்போது எங்களோட ஸ்வீட் எல்லாம் நல்லா இருக்கும், அவ்வளோலாம் இனிப்பு இருக்காது, நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க, அதானே என் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்ரு சொல்கிறான். ஸ்லைமும் வந்து அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து கெட்டவன் அப்படி சொல்லும்போது நம்மளோட லேட்ரு கிட்ட ஐவி வந்து சொல்கிறா. இந்த இடத்துல இருந்து நம்மளோட பிளான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து நினைக்கிறாங்க. இடத்துக்கு ஐவியை கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் நினச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட மீலா வந்து சொல்லிட்டு இருக்கா. மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட லேட்ரு உங்ககிட்ட நான் வந்து ஒரு சீக்ரெட் வந்து சொல்லணும். கிரீன் கும்பல், அதாவது உங்கள் 3 வந்து ஒரு மிஷின் இருக்குது, அது வந்து நீங்கள் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த பிளானை போட்டதே வந்து ஜிஎம் தான். ஸோ நீங்கள் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக கேளுங்க. அதெல்லாம் நம்பினால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதை வந்து யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட லேட்ரு வந்து சொல்கிறான். காவலாளிகளும் அட்வென்ச்சரஸும் சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த ராட்சச மனுஷங்களை வந்து அட்டாக் பண்ண போயிருக்காங்க. தான் இந்த மாதிரி வாட்ச்மேன்ஸையும் அட்வென்ச்சரையும் ஒட்டுக்கா போக சொன்னாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், அவர் தான் போக சொன்னார். அட்வென்ச்சரஸ் தான் எல்லா ராட்சச மனுஷங்களையும் கொண்டுட்டேன்னு சொன்னாங்களே, அதுக்கப்புறம் என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் கும்பலில் இருந்த ஒரு கிங்கும் தப்பிச்சிட்டான் அண்ட் நிறைய பேர் தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்களை அழிக்கிறதுக்கு இப்போ அவங்க போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அந்த ஷாப் ஓனர் இருக்கான் தெரியுமா, அவங்களோட ஃபுட்டுகள் வந்து ஏதோ ஒரு மருந்தை வந்து கலக்கி விடுறான். மற்றும் அந்த அட்வென்ச்சரஸும் காவலாளிகளும் போனனால நம்மளோட மேன்ஸில் வந்து காவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க நம்ம இடத்துக்கு வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அதனால தான் உங்களோட இது வந்து எனக்கு வேணும், ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லும்போது யாரும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு அந்த ட்வின் பிரதர்ஸ் எல்லாம் சொல்கிறானுங்க. அப்புறம் அந்த ஷாப் ஓனர் இருக்கான் தெரியுமா, இவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு அங்கே காவல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆர்கனைசேஷனோட கும்பலுக்கு வந்து சொல்கிற ஓடிடுறான். ஏன்னா அப்போ தானே அவங்களோட டாக்குமெண்ட்ஸும் அவங்களோட பணத்தையும் வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து அவன் ஓடிடுறாங்க போய் சொல்கிறக்கு. ஐவியூ லேட்ருக்கிட்ட அவன் ஓடிட்டான் பாரு அப்படிங்கிற சொல்லும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்ரு வந்து சொல்கிறான். அவனும் ஐவி கிட்ட இப்போ தான் உண்மையான பேச்சு பற்றி நடக்க போகுது, ஏன் நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன் கூட வந்து கொலாபாக இருக்கீங்க, ஐவி வேற கடத்தி கொண்டு போய் விற்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளோ காசு வெறி வந்து பிடிச்சிச்சா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். இதாங்க இப்போ நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போக போகிறீங்க, இதுதான் உங்களோட கடைசி சீட்டாக கூட இருக்கலாம், நல்லா சாப்பிட்டுக்கோங்க, இதில் என்னமோ கலந்துருக்கிற மாதிரி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டரும் கேட்குறான். மீலா அவன் அப்பவே சொன்ன இதெல்லாம் வேணாம்னு சொல்லி இப்போவே நம்ம எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம மீலா வந்து சொல்கிறா. நீ துரோகம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு ட்வின் பிரதர்ஸ் சொல்ல, நீங்கள் தானே துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டர் வந்து சொல்கிறான். அந்த பிரதர்ஸும் இவன் அடிக்கிறக்காண்டி கத்தியில எடுத்து நிற்க உங்க கூட நான் சண்டை போட விரும்பல அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டர் சொல்கிறான். ஆனால் நான் விரும்புகிறேன்டா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அடிக்கிறானுங்க. லேட்டர் 2 அடிச்சு போட்டு என்கிட்ட டிஃபென்ஸ் ஸ்கில் என்னன்னு சொன்னீங்க, ஆனால் என்னோட ஸ்வாட் ஸ்கில்லே வந்து நான் டிஃபென்ஸ் ஸ்கில்லாக மாற்றிக்கிட்டேன், என்னோட ஸ்கில்ஸுக்கு முன்னாடி என்னோட ஸ்கில் வந்து ரொம்ப மேலானது அப்படி சொல்லிட்டு நம்மளோட லேட்டர் வந்து சண்டை போடுறான். கட்டத்துக்கு மேலே 2 பேருமே ஒட்டுக்கா சேர்ந்து நம்ம லேட்டர் அட்டாக் பண்ண வர நம்மளோட மீலாத வந்து அந்த ஸ்லைம் எடுத்து அவனுக்கு கத்தியில் விட்டு வந்து நம்மளோட லேட்டரை காப்பாற்றுறா. கத்தி ஜாமாய் நிற்க நம்மளோட லேட்டர் போய் அவனுக்கு அடிச்சிடறான். இப்போ நம்ம மீலானால தான் நம்மளோட லேட்டர் வந்து உயிரோடு இருக்கான் போல. நம்ம மீலாவும் நம்மளோட ஐவி கிட்ட நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி, இதுமாதிரி அது பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளோட ஐவி வந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இருந்தனால தான் நாங்கள் தப்பிச்சோம், இதுக்கு மேலே அந்த மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து இவகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இந்த டைமில் தான் கரெக்டாக ஒருத்தர் வராரு, நீங்கள் கரெக்டான டைமில் வந்தீங்கன்னா இவங்க 2 வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம், இப்போ எங்களோட பிளான் வந்து அங்கே கரெக்டாக நடந்துட்டு இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்டர் சொல்கிறோம். இங்கே அந்த மேன்ஷனை காட்டுறாங்க. இந்த ஆர்கனைசேஷனோட கும்பலை சேர்ந்தவங்க வந்து கரெக்டாக அந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து வந்துடுறானுங்க. ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் இந்த இடத்துல வந்து இருக்கானுங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த மணியெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. லைப்ரரிக்கு போனீங்கன்னா அந்த இடம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறான். இங்கே 2 பேரும் யாரும் நம்புறதுன்னு தெரியல, கேப்டன் இல்லாத டைமில் இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. லைப்ரரிக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு லிங்கான அந்த டவுனோட ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, நீங்கள் நல்ல வேலை பண்ணீங்க, இப்போ நீங்கள் வந்தது தான் கரெக்டான டைம், அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹெட் வந்து சொல்கிறாரு. அப்புறம் அந்த ஹெட் வந்து அந்த சீக்ரெட் ரூமை திறக்க ஏதோ ஒரு அலாரம் மாதிரி வந்து ஒன்று அடிக்குது. அடித்த உடனே அந்த மேன்ஷன் ஃபுல்லாமே அந்த ஸ்லீப் ஸ்பேர் ஒன்று இருக்கும் தெரியுமா, அது வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த மேன்ஷனுக்குள்ள இந்த எல்லாருமே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இது நம்மளுக்கு வச்ச ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹெட் வந்து யோசிக்கிறாரு. அப்புறம் அந்த ஹெட் வந்து அந்த இடத்துல தூங்கிறாரு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இங்கே காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறவங்களை வந்து காட்டுறாங்க. நேரத்துக்கு மேன்ஷன்ல சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்களா, ஆமாம் ஆயிருப்பாங்க. அந்த சின்ன பையன் சொல்லி நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம், அவன் இல்லைன்னா நம்மளால இது கூட பண்ணியிருக்க முடியாது, உண்மையாலுமே நம்ம அவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு பின்னாடி இருந்து எல்லாருமே வந்து பேசிட்டு வந்துருக்காங்க. இப்போதான் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வந்து பக்கத்தில் இருக்கிறவனோட கையில் வந்து கொடுக்குறாரு. இதுவும் சின்ன பையன் தான் பிளான் சொன்னானா அப்படி சொல்லி கேட்க, இல்லை அவன் இல்லை அப்படி சொல்லிட்டு கேப்டன் சொல்ல, அவன் சொல்லியிருந்தா அவ்வளோதான் என்னோட நெஞ்சே வெடிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்கிறான். முன்னாடி வந்துட்டு இருக்கிற இடியட்ஸுக்கு இந்த பிளான் கூட தெரியல, அது மட்டும் இல்லாமல் இப்போ உன்னை தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறவனை வந்து கொண்டுட்டா தான் நம்மளோட வேலை வந்து ஈஸியாக முடியும் சொல்லிட்டு என்ன தான் கொள்ளுவாங்க. உண்மையான காவலாளிகளை நம்மளை வந்து இனிமே நினைச்சிட்டா அப்படியெல்லாம் நடக்காது வாங்க அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவனு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே பின்னாடி வந்துட்டு இருக்கிறவங்க அவனுக்கிட்ட இருந்த அம்பு எடுத்து ரெடியாக வைக்க இப்போ நம்மளோட வேலை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் வந்து அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. தக்காளி கொத்த மாட்டிக்கிட்டானுங்க அப்படி சொல்லி பாதி பேத்து வந்து பிடிச்சிடுறாரு. பக்கத்தில் இந்த ஆக்ரோவும் பிடிச்சி இன்னொரு பாதி பேத்து வந்து அப்படியே பிடிச்சிடுறாரு. அந்த அட்வென்ச்சரஸ் எல்லாருமே இருக்காங்களே அவங்களோட டீம்ல இருக்கிற எதிராளிகள் எல்லாம் அடிச்சு போட்டுறாங்க. எல்லாருமே தொக்கா மாட்டினானுங்க அப்படி சொல்லிட்டு அந்த மொட்டையை சொல்லும் போது இங்கே ஒருத்தரும் குத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனையும் அடிச்சு போட்டுறாரு. என்னையும் ஒன்றும் பண்ணாதீங்க, உன்னையும் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவனுங்களாம் ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க, ஸ்பைஸுமே இப்போ வந்து மாட்டிக்கிட்டானுங்க, எவனை தப்பிச்சு போக முடியாது, இதெல்லாம்
மிருகங்களுக்கு சேர்த்து பிடிக்கிறது. இப்போ நீங்கள் அதில் மாட்டிருக்கீங்க, உங்களால் அசையக்கூடிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்கிறாரு. அவனும் கேப்டன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம ஆளுகளே பிடிச்சிட்டு இருக்கீங்க, சுற்றி பாரு எல்லாம் நம்ம ஆளுக கிடையாது, அந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க தான், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஷாக் வந்து கொடுக்குறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே மேன்ஷனில் காட்டுறாங்க. எல்லாத்தையும் வந்து பிடிச்சி ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. வெஞ்சர் அண்ட் காவலாளிகள் அவங்க 2 பேத்துல இந்த ஸ்பைஸையும் பிடிச்சாச்சு. நம்ம இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஐவி தான், அவளுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதான் ஐவி எங்களோட டவுனே வந்து மறுபடியும் வந்து நிம்மதிக்கு வந்திருக்கு. ஒரு ஹெட்டும் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், என்னவே பிடிச்சிட்டீங்களே அப்படிங்கிற சொல்ல பக்கத்தில் இருந்து வரும். கேப்டனும் முக்கியமான இடத்துக்கு வந்து உன்னோட தகவல் எல்லாம் அமைச்சாச்சு, அதாவது டாக்குமெண்ட்ஸ். இப்போ உன்னால ஒண்ணுமே பிடுங்க முடியாது, போய் ஜெயிலில் உட்காரா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்கள கொன்றுங்க அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கவே நம்மளோட கேப்டன் போயிட்டு எல்லாரும் அமைதியா இருங்க, அங்க வந்து எல்லா ஸ்பைஸையும் பிடிச்சாச்சு, அவங்களெல்லாம் நாங்க வந்து கொல்லதான் போறோம், ஆனா அவங்களுக்கான எவிடன்ஸ் வந்து கிடையாது. இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம அவங்களை கொண்டுட்டோம்னா வழி இல்லாம அவங்க வந்து செத்துருவாங்க. நம்மளோட மக்கள் எல்லாம் அவங்க எப்படி கொடுமை பண்ணி இது பண்ணாங்க, அதே மாதிரி தான் நம்ம இவங்களை வந்து கொடுமை பண்ணும். திருவிடாம எல்லாத்தையுமே நான் வந்து கொடுமை பண்றேன், நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும், நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து அவர் சொல்றாரு. எல்லாமே நம்மளோட நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாத்திருக்காண்டிதான், புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட கேப்டன் சொல்ல அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளோட ஐவியும் கேப்டன் நல்லா பேசுறாருல, எல்லா மக்களும் என்னதான் அமைதியானாலும் அதுல 2-3 பேத்துக்கு வந்து ஒரு வெறி இருக்கும்ல, இவங்க வந்து ஏதோ பண்ணணும் கொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் அவங்க எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அமைதியாக்கிட்டாரு. சமல அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவின்னு சொல்லிட்டு இருக்கா. லேட்ரும் நீ சூப்பரா யோசிக்கிற ஐவி, நல்லா புரிஞ்சுக்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம லேட்ரு வந்து நம்ம ஐவியை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. நம்மளோட ஐவி வந்துட்டு நானும் ஒரு கேப்டனா மாறணும் அப்படிங்கிற சொல்ல, ஐயோ கேப்டனாலாம் மாறாத, எனக்கு வந்து வேற மாதிரி ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளோட லேட்ரும் வந்து பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன் சின்ன பையன் கிட்ட உனக்கு என்ன பேசணும்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு. அப்ப நம்ம ஐவி தேங்க்யூன்னு சொல்ல, கேப்டனும் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இதனால தான் எங்களால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சு ஐவி அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எனக்கு இன்னொரு வேலை இருக்கு ஐவி அப்படி சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மேன்ஷன், இதுலயே வந்து ஸ்பைஸ் இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்க போறாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஐவி கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆக சொல்றாங்க. நம்மளோட ஐவி காட்டுறாங்க. ஐயோ இத்தனை பேர்த்த நம்ம வந்து விசாரிக்கணுமா அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அப்புறம் அந்த ஸ்லைம் வந்து நம்மளோட ஐவி பார்த்து சிரிக்க, அப்புறம் சரி ஒரு கை பாத்திர வேண்டியது அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி வந்து சொல்ற. இப்படி இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஐவி நாங்கள் எல்லாருமே உனக்கு நன்றி சொல்லிக்கிறோம், உன்னால தான் எங்களோட ஊரே வந்து ஒரு அமைதிக்கு வந்து திரும்பிச்சு, நான் எதுவும் பண்ணல, நம்ம கிவ் அப் பண்ணாதனால தான் நம்மளால ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு நீ இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். எல்லாமே அரெஸ்ட் ஆனவங்களோட லிஸ்ட் அட்வென்ச்சர் கிட்லேருந்து பார்த்தோம்னா 58 பேர் வந்து புதுசாக உள்ள வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 55 பேர் வந்து நம்மளோட இடத்துல இருந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாமல் அதில் ஆச்சரியப்படுற மாதிரி நோபல்ஸ் கூட இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஊரே இருப்பாங்க போலன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி சொல்றா. நம்ம ஐவிக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. எதுக்குன்னா நம்மள ஐவி வந்து ஹெல்ப் பண்ணிருக்கால, மொத்தமா அவளுக்கு வந்து 150 லடால், அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்னு சொல்லலாம். நம்ம ஐவிக்கு அவ்வளோ அமௌண்ட்னா நம்ம ராயல் ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேர் வந்து பிடிச்சி கொடுத்துருக்கால, அதனால தான் அப்போ நம்ம ஐவி வந்து கணக்கு போட ஆரம்பிச்சிடறா. ஒரு லடாலில் வந்து ஒரு 1000 எலி பிடிக்கலாம் அப்படின்னா 150 லடாலில் 1,50,000 எலி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் ஒரு 140 வருஷத்துக்கு வந்து ட்ரை மீட் வாங்கலாம், அது வரைக்கும் நான் உயிர் வாழணுமே அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஐவி வந்து யோசிக்கிறா. நம்ம ஐவியும் காட்டுக்குள்ள வச்சிருந்த ட்ராப்பெல்லாம் எடுத்து பார்க்குற, எந்த ஒரு எலி எதுவுமே மாட்டல. அந்த இடத்துக்கு நம்மளோட சீல வந்து வந்தோடனே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐவியும் அவனை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா. நம்ம சீல வந்து எங்கேயும் வந்து ஓடுறான். ஓடனே பார்த்தோம்னா நிறைய எலி வெளியே வருது. அப்புறம் அந்த ட்ராப்ல அந்த எலிகள் எல்லாம் மாட்டிக்குது. நம்ம ஐவியும் இதுதான் ஓட விட்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களோ சொல்லிட்டு யோசிக்கிறா. ராகுல் அந்த கறிகள் எல்லாம் கொண்டு போய் கடைக்காரங்கிட்ட கொடுக்குறா. அந்த கடைக்காரரும் நீ நல்ல வேலை பண்ண, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீட் எல்லாம், எனக்கு வந்து நான் 1 லடால் வந்து தரேன், நீ வந்து கொடுக்கறது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு, இதே மாதிரி எப்பவுமே கொடுக்கறதுனால தான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், அதனால இன்னைக்கு இதுலேயே உனக்கு ட்ரீட் தான் அப்படி சொல்லிட்டு அந்த கடைக்கார ஓனர் வந்து சொல்றாரு. அப்புறம் அந்த ஜிஎம் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார்ல, எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. எதுக்குன்னா இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்க எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிட்டாங்களே, ஸோ அதனால தான் வச்சிருக்காங்க. அப்புறம் அங்கிருந்து எல்லாருமே ஐவி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐவிக்கு நிறைய சாப்பாடு கொடுக்க, இதுக்கு மேலே இவரால் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐவி வந்து சொல்றா. அவனோட லேட்ரும் சின்ன பையனுக்கு எதுக்கு இவ்வளோ சாப்பாடு, நீயே அவனுக்கு நிறைய சாப்பாடு கொடுப்ப, இப்போ நீயே பேச ஆரம்பிக்கிறியா அப்படி சொல்லிட்டு அந்த மொட்டத்தலைன்னு சொல்றான். உதவிக்கு நன்றி ஐவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்து சொல்றாரு. அண்ட் அந்த ஃபால்டோரியாவும் அவனோட உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆனா அவன் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான், அவன் பண்ணது எல்லாமே நம்ம நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்மளோட கேப்டன் வந்து சொல்றாரு. இங்கேல் குழுவுக்கு என்னாச்சு, நீ மீலா பத்தின்னு கேட்குற, அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவளுக்கு தண்டனை எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மீலாவும் இது எனக்கு தேவைதான், நான் எந்த கிரைமும் பண்ண முடியாதுல அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு தண்டனை கம்மி பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து அந்த ராயல் கேபிட்டலுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அமிச்சிட்டேன், இனிமேல் அந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஜிஎம்ஓ ஐவி உனக்கும் உன்னோட ஃப்ரெண்டுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் ஃப்ரெண்டா யாரு? கேப்டனும் சாரி ஐவி, நாங்கள் வந்து எல்லாமே ஜிஎம் கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சு, அவர் அந்த ஸ்டோன் எடுத்து பார்த்தாரு, ஸ்டோனை பற்றி எந்த மேஜிக் புக்லையும் போடல, அதனால எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது
போது நாங்கள் சோராவை பற்றி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சிடு ஐவி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும், சொல்லி தானே ஆகணும். இதுக்கு சோராவை மறைச்சி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா புரியுது ஐவி, அந்த சோராவை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎம் வந்து கேட்குறாரு. நம்ம ஐவியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோராவை எடுத்து நம்மளோட ஜிஎம்க்கு வந்து காட்டிட்டு இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. ஜிஎம் இப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஸ்லைம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல, வந்து உண்மையாலுமே ரேரஸ்டான ஸ்லைம் தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிஎம்ஓ தேங்க்யூ சோரா அப்படி சொல்லிட்டு சோராக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஜிஎம்ஓ சோரா நான் உனக்கு கேட்குற தப்பாக நினச்சிக்க மாட்டியே, உன்னோட ஜேர்னி நீ கண்டினியூ பண்ணினா இந்த ஊர்லேயே நீ வந்து வாழ்ந்துக்கோ, ராயல் கேபிட்டலுக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அப்படி இல்லைனாலும் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து தங்கிட்டு போ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அங்கே கேட்கலாம்னு நினச்சதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க ஜிஎம் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அட்ரோ நீ என்ன நினைக்கிற ஐவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐவி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஃபோர்ச்சூன் டெல்லர் சொன்னதை நினச்சி பார்க்குறேன். ஜேர்னியில் வந்து நீ ஒரு மக்களை நம்பிட்டினா அந்த இடத்துல இருக்கணும்னு நினச்சினா நீ இருந்துக்கோ, பிக்கியான பீப்புள்ஸை கண்டுபிடிச்சிட்டினா நீ அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபோர்ச்சூன் டெல்லர் சொன்னதை நினச்சி பார்க்குறா. மட்டும் இல்லாமல் உன்னோட உண்மை சொல்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நினச்சி பார்க்குறா. அப்புறம் அவ்வளோ அந்த உண்மை என்னன்னா என்கிட்ட வந்து ஸ்டாரே கிடையாது, ஸ்டார்லெஸ் டைமர் ஸ்கில் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐவி வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறா. 5 வயசுல தான் என்னோட ஸ்கில் வந்து தெரிய வந்துச்சு, அப்புறம் என்கிட்ட ஸ்டார்லெஸ் இல்லைன்னு தெரிஞ்சோடனே எங்கள் அப்பா அம்மா என் ஊரில் இருக்கிற எல்லாருமே என்னை வந்து துரத்துனாங்க. அந்த நேரத்தில் தான் ஃபோர்ச்சூன் டெல்லர் வந்து என்னை ராயல் கேபிட்டலுக்கு வந்து போக சொன்னாங்க. அப்புறம் அந்த மக்களுக்கெல்லாம் ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கிடச்சி எல்லாரும் என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வில்லேஜ் விட்டு ஓடி வந்து என்னோட ஜேர்னி கண்டினியூ பண்ணி இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஐவி வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுதான் நான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடறா. அப்புறம் அவங்கள வந்துட்டு நீ இவ்வளோ தூரம் கடந்து வந்ததே பெரிய விஷயம், அதையே கேட்கும் போது எங்களுக்கே வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீ எப்படி கடந்து வந்தேன்னு எங்களுக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அழுகுறாங்க. ஐவி உங்ககிட்ட ஸ்டார் இல்லைன்னு சொல்லிட்டு நீ எப்பவுமே கவலைப்படாத, நீ வந்து எப்பவுமே ஒரு ஸ்மார்ட்டான பையன், உங்ககிட்ட என்னதான் ஸ்டார் இல்லைனாலும் எங்களை விட நீ தான் புத்திசாலி அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்றான். அப்புறம் அவள் வந்துட்டு என் ஜேர்னியை வந்து நான் கண்டினியூ பண்ண போறேன், நீ இங்க தங்க போகுது இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா இங்க தங்க மாட்டேன், ஃபோர்ச்சூன் டெல்லர் என்னை ராயல் கேபிட்டலுக்கு தான் வந்து போக சொன்னாங்க. வர வழியில ஒக்டோ அண்ட் வேலி அப்படிங்கிற 2 பேர்த்த சந்திச்சேன், அவங்களும் உண்மையாலுமே ரொம்பவே நைஸானவங்க, அவங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நிறைய விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி என்னை இவ்வளோ தூரம் வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஃபோர்ச்சூன் டெல்லர் சொன்ன மாதிரி நான் பயணத்தில் நிறைய பேர்த்த சந்திச்சேன், என்னைய நிறைய மாத்திட்டீங்க, இனிமேல் நான் ஓட தேவையில்லை, என்னதான் ஸ்டார்லெஸ்ஸாக இருந்தாலும் நான் என்னோட ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி வந்து சொல்றா. ஜேர்னியில் நான் என்ன விஷயம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்க போறேன், அவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி சொல்றா. நல்ல விஷயம் சொன்ன ஐவி, நல்ல ஒரு விஷயத்த சொன்ன ஐவி, நீ உண்மையாலுமே மெச்சூராக தான் இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டன் சொல்றாரு. எங்களை விட்டு நீ போறியா அப்படி சொல்லிட்டு அந்த மொட்டையை கேட்க இடத்துல இருந்தவனும் இந்த ஸ்லைம் வந்து நான் மிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைமை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கான். லைட்னிங் கிங்கோட கேப்டனும் ஐவி போகிற வரைக்கும் இந்த பார்ட்டி நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பார்ட்டி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம ஐவியும் நம்மளோட சோரை ஒரு மதில் மேலே வச்சுட்டு இதுதான் ரியல் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்புறம் நம்ம ஐவியும் அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு அப்புறம் எல்லாரும் கூடி நின்றுட்டு எதுவும் மறக்கல சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டியா, நான் வேணா உன்னை கொண்டு போய் விடுவா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கான். நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவன் உன்னை விட அறிவாளிதான் அப்படி சொல்லிட்டு கேப்டன் சொல்றாரு. நம்ம ஐவியும் நீங்கள் கொடுத்த மேஜிக் பேக் வந்து ரொம்பவே வெயிட்டே இல்லாமல் இருக்குது, அந்த மேஜிக் பேக்கில் நீ எவ்வளோ பெரிய பொருள் போட்டாலும் அது வந்து ஒன்றுமே ஆகாது, அது வெயிட்டே தெரியாது, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடெல்லாம் கெட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேணா மான்ஸ்டர் உன்னை அட்டாக் பண்ணிச்சுன்னா அது டிஃபீட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் கூட அதில் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கேப்டனும் அந்த ஸ்லைமை பற்றி நான் படித்து பார்த்தேன், 1 ஸ்டார் வச்சிருக்கவங்க கூடயும் அந்த ஸ்லைமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதாமா, இந்த ஸ்லைம் வந்து உங்க கூட வந்து நல்லா அட்டாச் ஆகிடுச்சு, அதனால தான் அந்த ஸ்லைம் வந்து அன்னைக்கே டிஸப்பியர் ஆகாமல் இருந்திருக்கு, என்னுடைய திறமையை பார்த்து தான் ஸ்லைம் உங்க கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. வேலை அன்னைக்கு சோரா எனக்காக தான் பிறந்தாளா, அவள் பிறந்தனால தான் நாங்கள் போனோம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஐவி யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஐவி கிளம்பிடுறா. அவங்களும் உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா இங்கே வந்து வந்துரு, எதுவும் நினச்சிக்காத, இது வந்து உன்னோட வீடு மாதிரி, நீ எப்போ வேணா வரல ஐவி, நான் உங்களை மிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஐவி வந்து சொல்கிறா. ஐவி போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போக அவங்களும் பார்த்து போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு வந்து டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஐவி கொஞ்சம் தூரம் போனக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் வருது, அது வேற யாரும் இல்லை நம்மளோட செயல் தான், அவங்களும் இது அந்த அடாண்டலா தானே, இது கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாலா, அவ உண்மையாலுமே பவர்ஃபுல் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஐவியும் எது அவங்களுக்கு பிரிஞ்சு போக மனசு வரலையா அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அப்புறம் அந்த ஸ்லைம் இருக்குல்ல அதுவும் வெளியே வருது. அப்புறம் அவங்க 3 பேருமே அப்படியே நடந்து போக என் பேர் வந்து ஐவி, என்கிட்ட டைமர் ஸ்கில் இருக்குது, பட் என்கிட்ட ஸ்டார்ஸ் இல்லை, ஆனால் என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அதாவது இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் சீசன் வந்து முடியுது. நான் இந்த அனிமே ஃபர்ஸ்ட் போடும்போது தமிழ் டபுள் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பாதி எபிசோட தான் நான் பார்த்துருந்தேன், அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளோ ஒருத்தான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எல்லாரும் தமிழ் டபுள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அவ்வளோ ஒருத்தான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட் எபிசோட முடிக்கும் போதே தெரியுது உண்மையாலுமே இது தமிழ் டப் பண்ணுற அளவுக்கு ஒருத்தாங்க. வழக்கம் போல சொல்கிறது தான், நான் எல்லா அனிமே முடிக்கும் போது ஒரு ரேட்டிங் கொடுப்பேன். இந்த அனிமைக்கு வந்து 10க்கு வந்து 8.5 வந்து நான் ரேட்டிங் கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் போட போகிற அனிமே வந்து உண்மையாலுமே பயங்கரமாக இருக்கும், நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து RPG கேமை பேஸ் பண்ணுது. ஸோ நாளைக்கு வரும், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அனிமேல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.